என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா. தம்பி இப்படி வச்சு இப்படி போ. இப்படி ஒரு வழி இருக்க? ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. உன் பேர் என்ன? பப்பாலுங்க. உங்க அப்பா என்ன விட புத்திசாலி. பிறக்கும் போதே உனக்கு கரெக்டா பேர் வச்சிருக்கான். போ. யோ வாஜார, ஒரு எம்எல்ஏ வீட்டு பையன் தெரிஞ்சு அவனை ஃபெயிலாக்கிருக்க. உன்னை தண்ணிலாத காட்டுக்கு மாத்திரம் பாரு. ஜீசஸ், எம்எல்ஏ பிள்ளைங்கிறதுனால இதோட போச்சு. மந்திரி பிள்ளையா இருந்தா பாலைவனம் தான். சூசை நடடா. சும்மா அள்ளி குடிங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே மே தண்ணி உள்ள கிணறு நம்ம கிணறு தான். தண்ணி கரும்புச்சாறு மாதிரி இனிக்கும். ஏங்க வீடு இடி ஏதாவது வச்சிருக்கீங்க? அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லைங்க. கனமான ஆளு தான் போல இருக்கு. அட விவரமா இருப்பார் போல. ஏங்க வாத்தியாரா நீங்க? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மொச பிடிக்கிற நாயும் மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்ல. நாய்க்கு சரி, நான் வாத்தியார் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெட்டி, கிழிஞ்சு போன ஒரு கொடை, கக்கத்துல ஒரு பேப்பரு, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல ஒரு கண்ணாடி. இவ்வளவு அடையாளம் போதாதுங்களா உங்களை வாத்தியாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? வாத்தியார்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஐயோ அப்படி இல்லைங்க. ஏன் சொன்னேன்னா பக்கவாட்டு வருமானம் இல்லாத தொழில் அதுதானுங்களே. ரொம்ப தெளிவான ஆளுங்க நீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? என்னது? இல்லீங்க, அஞ்சாவதா? நான் ஒண்ணும் படிக்கலீங்க. படிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்றீங்க? உத்தியோகத்துக்கு போலாமல்ல? உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல? சம்பாதிச்சு என்னங்க பண்றது? வீடு வாசல் வாங்கலாமல்ல? வீடு வாசல் வாங்கி தோட்ட துறவெல்லாம் வாங்க வேண்டியதானே? எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்கலாமல்ல? இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன், ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு. ஏதோ நான் படிச்சதுதான் பிரயோஜனம் இல்ல. சரியா சொன்னீங்க. இந்த ஊர் பள்ளிக்கூடமாவது எப்படி இருக்கு? பரவாயில்ல சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க, நீங்களே போய் பாத்துக்குங்க. ஏதுலா முட்டை இட்டலாம்? அந்த வெடக்கோழி இப்பதான் முட்டை போட ஆரம்பிச்சிச்சு. முட்டை உனக்குதான். அதுகளுக்கு கொடு. ஆமா, ஒத்த முட்டைய 9 பேருக்கு வைப்பாங்க. காடு கலனின்னு மாடா உழைச்சிட்டு வர்ற ஆம்பளை நீ. 3 உசுரை காப்பாத்தணும். நீ சாப்பிடு. இந்த எனக்கு எதுக்குடி மஞ்சக்கரு? அதுலதான் சத்தே இருக்கு. அப்ப நீயே முழுங்கு. உனக்கு இல்லடி அறிவு கட்டவள. என் புள்ள இருக்கானே வயித்துல, அவனுக்கு கோடாயி தான் அடிச்சு குறி சொல்லிட்டானே 5வது புள்ள ஆம்பளை புள்ளன்னு. பிள்ளைய ஆட்டி விடுறே. உங்க ஆத்தா கத்துறான்ல, அறிவில்ல? பிள்ளைய போய் ஆட்டக்கூடாது. ஏன் அந்த குழந்தைய அடிக்கிற? உன் குழந்தை தானே? ஆமாங்க, பெரிய கழுத, பெரிய கண்ணின்னு பேரு. பொட்ட கழுத இது. பிறந்த வேலையில தான் பெரிய வெள்ளம் வந்து ரெட்ட காலமாட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு வச்ச மூத்த மூதாவிங்க இது. தொட்டில் இருக்குதே அது? அது கருத்தம்மா, பொட்ட கழுத.
அது பெரிய கதை. இதுவும் லேசுப்பட்டது இல்லைங்க. இது பிறந்தப்பதான் பஞ்சம் வந்து இருந்த ஒத்த பசு மாடு மொட்டை கிணத்துல விழுந்து செத்து போச்சுங்க. 7 நாட்டு சனிய. ஏன் மனுஷா தண்ணி ரெண்டு போச்சு. இங்க என்ன வத்தி போச்சு? செத்த நேரம் உக்காரு. நம்ம சம்சாரங்க இவளை கட்டிக்கிறதுக்கு முன்னால முழு வேட்டி தாங்க கட்டி இருந்தேன். காட்டிக்கிட்ட முன்னால எல்லாம் சுருங்கி கோமணம் ஆயிடுச்சு. இப்ப 5வது வயிற்றுல. 5வதா? 2 இங்க இருக்கு, இன்னும் 2. அதுங்க 2ம் பொட்டையாவே பிறந்துதா. கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு விட்டோம். கள்ளிப்பால் ஊத்தணும் சேர்த்து போச்சு. என்னங்க இது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? சாதாரணமா சொல்லாம அழுதுகிட்டா சொல்லுவாங்க. இருக்கிற 2 பொட்டை பிள்ளைங்களை கஞ்சி ஊத்தி கரை சேர்த்தாலே போதுங்க. அதுக்கு மேல நமக்கு சக்தி இல்லைங்க. சக்தி இல்லங்கிறீங்க, அப்புறம் வயித்துல இருக்கு 5வது புள்ள. அது கோடாங்கி குறி சொல்லிட்டான் 5வது ஆம்பளை புள்ளன்னு. அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். என்னதான் காரணம் சொன்னாலும் இது கொலைபாதகம் இல்லையா? இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அத விடுங்க. காந்தி என்ன சொன்னாரு? காந்தி இத பத்தி காந்தி என்ன சொன்னாரு? கஷ்டப்படுற கண்ணுக்குட்டிய கொன்னுவிட சொன்னாரு. அவரு கொலைகாரரா? என்னங்க நீங்க படிச்சவங்க. அங்க டவுன்ல டாக்டர் கேட்டு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு படம் போட்டு பார்த்து ரகசியமா கழிச்சு விடுவீங்க. அது கொலை இல்லீங்களா? படிச்சவங்க பட்டினத்தாளுங்க நீங்க செஞ்சா சரி, பட்டிக்காட்டானுங்க படிக்காதவங்க நாங்க செஞ்சா தப்புங்களா? அட இங்கேயே ஒரு அநியாயத்தை பாருங்களேன். உழைச்சு கழிச்சவன் வெயில்ல உக்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கதை கேட்கிற ஆளு கோடை பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. வச்சுட்டேன். அது கோயில் மாட்டுக்கு என்னங்க தெரியும், உழவு மாட்டு கஷ்டம். நேத்து என்ன நாயின, இன்னைக்கு என்ன மாடுங்கிற. எப்பதான் மனுஷன் ஒத்துக்கு போறியோ? என் மூலி மொக்காத்தாளுக்கு இடுப்பு வலியா, உன்னை அவசரமா கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆத்தி வாத்தியாரையா, காலையில வந்து இதெல்லாம் கழுவி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மொக்காத்தா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க வெளியே போறதா இருந்தா சாவியை என் வீட்டுல கொடுத்துட்டு போங்க. இந்தாடி வெள்ளையம்மா, விளக்கணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வா. மாடு உடம்பிட்டு இருக்கு, ஈத்தழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈன போறதுக்கு முன்னால மொக்கை கூட்டுக்குவா. மொக்க ஆடு ஈத்தழிஞ்சுட்டு இருக்கு. எங்க அப்பா உன்னை கூட்டிய சொல்லுச்சு. வா. ஏண்டா சொல்லிட்டியா? இந்த வந்துடுறது. வாப்பா மொக்க. கண்ணு தளவு மாதிரி கிடக்கும் போல் இருக்கப்பா. மாடு உழப்புறத பார்த்தா எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. ஏன் மொக்க மாமா அந்த கையை தட்டு போடு. ராசு இந்தாப்பா கயிறு. கண்ணு போனாலும் பரவாயில்லப்பா, பசுவை காப்பாத்தி விடுங்கடா சாமி. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். என்ன சாமியோ எல்லாம் மொழி ஆம்பளை பிள்ளை தானே. கோடாங்கி சாமி குடிச்சு புட்டு குறி சொல்லியிருப்பான் போல இருக்கு. பாவி மக இப்பவும் பொட்டையத்தான் பெத்து போட்டிருக்கா. சாமி கொச்சில சுடு சாம்பல் அடிச்சிருச்சே. ஒட்டையா பெத்து போடு, உழப்பு பொழந்துரும்ல. இத பாருண்ணே, பிறந்த பொட்டைக்கு கள்ளிப்பாலை ஊத்தி ஊர் பேருக்கு தெரியாம தூக்கி எறிஞ்சிரு. நான் அது மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நேரத்தோட ஊராது போய் சேர்றேன். ஏப்பா மொக்க, இந்த தடவை ஆங்கன்னு குட்டி போட்டு பிடிச்சு விஷம் வித்து போடுறதானே? மாட்டை வித்து விடலாம்பா, பொண்டாட்டியை எங்க விக்கிறது? மொக்க இப்ப என்ன செய்யறது? இந்த மூலி கண்ணு வித்த காசு 50 ரூபா. இத வச்சு சின்ன உசுறு கதையை முடிச்சிரு. கடைசியா ஒரு தடவை இந்த பச்சை முகத்தை பாத்துறேன். ஆமா, இதுங்க மூஞ்சிய பார்த்து இறக்கப்பட்டுதான் 2 பொட்டை பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கேன். இது போதாது, போய் ஆக வேண்டியத பாப்பியா? நான் என்ன பண்ணுவேன் மொக்காத்தா? பொட்டையா பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு
தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா அழுது சாகிறத விட இந்த கள்ளிப்பாலை குடிச்சிட்டு கிழவியோட அரளி தோட்டத்துல கண்ணை மூடி நிம்மதியா நீ தூங்குடி கண்ணு. ஐயா அடியாத்தே யாரு? வாத்தியாரையாவா? ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போடுற உன் கையால பச்சை பிள்ளைக்கு கள்ளிப்பாலை தரலாமா? பிள்ளைய பெத்த மொக்கையனே இத கொன்னுருன்னு சொன்ன பிறகு கொடுமைக்கு வாக்கப்பட்ட நான் வந்து பாவம் புண்ணியன்னு இறக்கப்பட்டு என்னையா செய்ய முடியும்? பெத்தவங்களே சொன்னாலும் நீ இந்த காரியத்தை செய்யலாமா? நான் வேணும்னா இந்த பாவத்தை செய்யறேன். எல்லாம் என் தலை விதி. இந்த ஊர்ல எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி தாலாட்டு பாடி கண்ணீர் கருமாயத்துல குளிப்பாட்டி என் வீட்டு அரளி தோட்டத்துல தொட்டி கட்டி தூங்க வச்சிருக்கிறேன். இதுதான் என் தோட்டம். இங்கதான் என் பிள்ளைங்க தூங்குது. இதுக்கு மேல இறக்கப்பட்டு தான் இந்த பாவத்தை பண்றேன். என்ன கட்டிக்கிட்டவன் பாதியில விட்டுட்டு போயிட்டான். கட்டிக்கிட்டவன் பேச்ச கேட்டு என் மகனும் ஒதுக்கிட்டு போயிட்டான். நான் பொட்டையா பிறந்தப்போ என்ன ஒருத்தி இப்படி கொண்டு இருந்தான்னா எனக்கு ஏன் இந்த ஈன பழப்பு? கடவுள் இல்லாதவங்களுக்கு அதிகமா புள்ளைய கொடுத்து சோதிக்கிறான். இருக்கிறவங்களுக்கு புள்ளையே இல்லாம சோதிக்கிறான். எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்க? நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன். மிஸ்டர், பஸ்ல சிகரெட் குடிக்கூடாது தெரியாது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஹலோ, 450 450 கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தி குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்கிற நான் கட்டுறாத? யோ, புகையே இப்படி விடுற? நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா அவன வாங்கி வித்தியாசமா விடு. யார் யார் ஒரு டிக்கெட் வாங்கல? நீடா மேல இருக்கல டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை தடவை எடுப்பாங்க? முடிச்சுக்க லக்கேஜ் வாங்கணும்யா. விட்ட வண்டியை ஓரம் கட்டுக்கணே. யோ, எல்லாரும் டிக்கெட்டை கையில எடுத்து வைங்க. தம்பி யோ பெருசு டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்தே எடுத்தாச்சு. என்னது நேத்தே டிக்கெட் எடுத்துட்டியா? யோ, நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா? என்னையா இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டக்டர், படிக்காத பயில என்ன ஏமாத்த பாக்குறாரு? வெள்ளங்காத வெள்ளம். அதனாலதான் உங்க ஊருக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டு குடுறா. போடாடு காசு குடியா? ஏங்க கண்ணாடி தம்பி, பார்த்தா விவரமா இருக்கிறீங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே, அது செல்லாது. Yesterday's ticket is not valid today. இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். யோ, நான் தமிழ்ல சொன்னா புரியாது. அந்த ஆள் ஹிந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? கேன கேன தெலுங்குடா, அது தெலுங்கு. அதனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு மொழி இனம் மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவன அதை முதல்ல பாடுறான். கேனப்படா. ரைட் ரைட். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இறஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எப்படி சார் உங்க தலைமலையா போவான்? மிஸ்டர், ரொம்ப பேசக்கூடாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமலை வச்சுட்டு போனா வரா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு.
அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க. கலக்கிட்டீங்கண்ணே நீங்க. பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லைங்களே. என் பேரு ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சத்து ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ 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 ஐயா ஐயா டாக்டர் ஐயா ஏன்டா கால பிடிக்கிறீங்க? விடுங்கடா. யாரா நீங்க? உங்களை பார்க்கத்தாயா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதேதோ அசிங்கமா பேசிவிட்டோம்யா. உங்க பால்வடியில முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க ஐயா டாக்டர், நான் தாயா கம்பவுண்டர். இந்த சாணி பொறுக்கிற சண்டால நாய் பேச்ச கட்டு மோசம் போயிட்டியா, மோசம் போயிட்டியா. என்ன மன்னிச்சிருக்கீங்க, என்ன மன்னிச்சிருக்கீங்க. நம்பர் 10. இந்தாண்ணே 5 ரூபா. என்ன நீ தான் அந்த 10 நம்பரா? ஆமா, என்ன 5 தர என்ன 5? ஏன் வழக்கமா 5 ரூபாய் தானே வாங்குவேன். அப்படி கேளுமா. இப்பதான் நீ கேள்விக்கு பிறந்தவ. அம்மா ஏற்கனவே இருந்த டாக்டர் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் படிச்சவர், கொஞ்சமா கொள்ளையடிச்சாரு. இப்ப வந்திருக்க டாக்டர் நிறைய படிச்சவர், கொஞ்சம் வயசுக்காரு, நிறைய கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் கொள்ளை அடிக்கணுமா? அடியாத்தே, அது யாரு? சின்ன வயசு ரொம்ப படிச்சவரா? வெளியே வர சொல்லு பாப்பா. அவர் வந்தா 25 ரூபாய் கேட்பாரு. ஏக்கா பழனி அக்கா, காளிமுத்தண்ண இங்க பாரு. கொஞ்சம் வயசுக்காரரா, ரொம்ப படிச்சவரா, ஊரை மொட்டை தட்ட வந்திருக்காரு. எங்க கொஞ்சம் வெளியே வர சொல்லு, பாத்துப்புடுவோம். யாரு? ஒண்ணு இல்ல. ரொம்ப கைராசா. 2-3 நாள்ல கண்ணு போட்டுருமா. கைய கடவுங்க. கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம். ஏங்க மாட்டு டாக்டரு, கைய விட்டு பாத்தீங்களே, பிறக்க போறது ஆனா பொண்ணா? கைய விட்டு பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆனா பெண்ணாங்கிறது ஈண்ட பிறகுதான் தெரியும். ஏண்ட பிறகு ஆங்கிள் கூட தான் தெரியும். குருட்டு பையன் கூட தடவி பார்த்து சொல்லுவான். இதுக்கு அதுக்கு 10 ரூபாய் வரி வாங்குறீங்க? 10 ரூபாயா? யார்கிட்ட கொடுத்த? இருமா. மாட்டுக்கு தீவனம் வாங்கின கணக்கெல்லாம் இங்க வந்து யாரு உன்னை சொல்ல சொன்னா? மாட்டுக்கு தீவனமா? எதுக்கே பணம் வாங்கின? ஐயா, உங்களுக்கு முன்னால இருந்தவங்க 5 ரூபா வாங்கினாங்க. நான் சமத்தா 10 வாங்கினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, 15 வாங்கி. நிறுத்தியா? இந்த லஞ்சம் வாங்குற வேலை எல்லாம் வச்சுக்காத. முதல்ல அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகட்டும் சார். போகும்போது கவனமா கட்டு வாங்கி. இப்ப கூடியாத? இந்தாத்தா. இது பாருங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தரும். இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். உங்களுக்கு சேவை செய்தா நாங்க இருக்கோம். புரியுதா? அண்ணே பேச்சு, ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டருக்கு மாட்டு வைத்தியமும் தெரியல, காசு வாங்கி பொழைக்கிற வழியும் தெரியல. சுத்த கேன டாக்டர். கருத்துமா நிறுத்துமா. ஆனா நீ ரொம்ப கருத்துமா. தண்ணி அடிச்சு பல குடும்பம் அழிஞ்சு நான் பாத்திருக்கிறேன். ஆனா தண்ணி அடிச்சு நல்லா இருக்க ஒரே ஒரு பொம்பளை நீதாம்மா. எனக்கு 1/2 லிட்டர் போதும். ஏன்னு 1 லிட்டர் கேட்டியே? மிச்சம் 1/2 லிட்டர் நான் இதுல பிச்சுக்கிறேன். அண்ணே டாக்டர்கிட்ட மட்டும் சொல்லிடுறேன். இத போய் நான் சொல்லுவேன்னா, உனக்கு 1/2 பங்குனா எனக்கு 1/2 பங்கு. நீ சொன்ன அந்த கேனப்பைய டாக்டர், அவனை வச்சு ஒரு 6 கறவை மாடாச்சு நான் வாங்க வேண்டாம். அந்த ஆண்டை வந்து அவனை டிரான்ஸ்பர் பண்ணாம பாத்துக்கணும். தள்ளி நிறுத்தா. என்ன சார் தும்மல்? ஏயா, நான் சுடு தண்ணியை கேட்டேன், பால் தானே கேட்டேன். சார், இந்த கிண்டல் தானே ஆகாதுங்கிறது. எதை கொடுத்தாலும் பார்க்காம சாத்திடுறதா?
கடலை பாருங்க சார், பால் தான். இனிமே நீ என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டு கொடு. அதை நினைச்சிட்டே குடிச்சிடுறேன். அந்த பால்கார் பொண்ணை மாத்திரு. You change that milk lady. சார், ஐ எம் வெரி சாரி. யூ சி சார், நோ அப்ஜெக்ஷன், டோன் கண்ட்ரோல். அந்த தொடர்பு நிப்பாட்டினா பலருடைய வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கும். சார், நோ மில்க்ஸ், யூ பொட்டல் பெட்டி, முக்கியன் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, மை ஃபேமிலி, ஆல் வாட்டர் ஃபேமிலி முதல்ல. ஆமா சார். சார், இந்த ஊர்ல ரெண்டு பசுமாடை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே தண்ணி ஊத்திட்டு இருக்கா அந்த கருத்தம்மா. அவ பொலப்பல மணலி போலாம் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? சார், அது சார், இந்த ஊர்ல அவன் தண்ணியில பால் கலக்கிறான் சார். இந்த பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ணிருச்சு? பால்ல தண்ணி கலக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல சார். புறம்போக்கு இடத்துல வீடு கட்டணும்னா பால் கடையில பால் என்ன விலைக்கு கேக்குறத இந்த நாட்டுல எல்லாம் சிரிச்சு பார்த்துக்கல சார். That is a what is a discrimination obstacle working not ஐயோ ஆத்தா. ஐயோ சொல்லுமா, சொல்லி முடிச்சிரு. லஞ்சம் வாங்க தெரியாத கேன டாக்டர். சார், என்னங்க தொடச்சு. பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 3 துணியாவது கொடுத்தியே. இந்தா, பத்திரமா வச்சுக்க. என்னடா, போங்கடா போங்கடா, கிளம்பி போய்க்கலாம். நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டா கணக்கு மறைச்சு போலான்னு பாக்குறாங்க. என்னையா, ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் மூஞ்சி அதிசயமா பாக்குறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பாக்குற? அப்படி என்னையா என் மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சிருக்கு? எழுதி ஒட்டல சார், எங்கேயோ தேய்ச்சுதான் விட்டுருக்கு. கண்ணாடியில போய் பாத்துக்கலாம் சார், கண்ணாடியில போய் பாத்துக்கலாம். பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 3 துணியாவது கொடுத்தியே. இந்தா, பத்திரமா வச்சுக்க. ஹாய், என் பாசத்தின் வெளிச்சம் இந்த விழிகளில் தெரிகிறதா? ஆமா, என்ன மாமனை விட்டு போட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க? அந்த பாவி பையதானே என்னை இப்படி அடிச்சு விரட்டி விட்டு விட்டான். இப்ப என்னத்த கேட்டு வந்திருக்காளோ? வர தைக்கு சின்னதுங்களுக்கு காது குத்து வைக்கணுங்கிற என் மாமியா. நானும் அதையும் இதையும் சொல்லி 1 வருஷத்தை ஓட்டிவிட்டேன். எங்க மாமியா அதையே சொல்லி சொல்லி புடுங்கி தண்ணிய குடிக்கிறா. அந்த பாவி மனுஷனும் ஆடிக்கு 1/2 பவுன் மோதிரம் செஞ்சு போடுறேன் நீ சொல்லி 5 வருஷமாச்சுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றான். இதுக்கு மேலேயும் நான் அங்க உசுரோட இருக்க முடியாது. ஒரு 3 ஜாதி பயலுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தா கூட என் பொழப்பு நல்லா போயிருக்கும். சொந்த அத்தை மகனுக்கு வாக்கப்பட்டேன் தான் பேரு. இப்படி கூழுக்கும் கஞ்சிக்கும் புடுங்க படுறேன். நீ இங்க நல்ல சுடு சோறு தின்னுக்கிட்டு பகுமானமா இரு. என் ஆத்தா உசுரோட இருந்ததுதான் எனக்கு ஒரு வழி செஞ்சிருப்பா. அவளும் போய் சேர்ந்துட்டா. இனி எனக்குன்னு கண்ணீர் விட எந்த நாதி இருக்கு? நீ ஒருத்தி கூறு கேட்டவன். ஆத்தா இல்லாட்டி என்ன, நான் ஒருத்தி இல்ல. அப்ப சோறு திங்க போட்டா இது பேசணுமாக்கு. எனக்கு ஒரு சொல்ல பைய புருஷனா கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு கோணவாய் சிரிக்கி கிடைச்சிருக்காடா.
அருகவமான அண்ணன் விட்டு அரமண சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை கட்டி அருவாமனை கூட இல்லாம வாக்கப்பட்டு வந்த இவளை இழுத்து வச்சு அறுத்தாதாண்டாம அவனை ஏன் மனசு ஆறும். நீ தான் குப்பை முடி சொத்து வெளியில வரக்கூடாதுன்னு உன்னை மேல கட்டி வச்ச. இல்லைன்னா ஏன் அழகுக்கு அந்தஸ்துக்கு மச்சு வீட்டுக்காரி இல்லாமல வரிசையில் நின்றுப்பாளுங்க. விடுறா, 3வது பிள்ளையும் பிறக்க போகுது. உன் ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லைன்னுக்கிட்டு. என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்ல ஆத்தா, நீ அவனும் போயிட்டே இருக்க, அந்தாப்புல போயிட்டு வந்துடுறேன். எனக்குன்னு வாச்சாம ஒரு அப்ப இந்த வார மொக்க நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. உன் பொண்டாட்டி கருமாதிக்கும் உன் மூத்த மக கல்யாணத்துக்கும் கரிசா காட்டு மேல நீ வாங்கின கடனையே இன்னும் திருப்பி கொடுக்கல. இந்த இயக்குதுல நீ இன்னும் கடன் கேட்கற. நான் எதை நம்பி கடன் கொடுக்கறது? என் கரிச காட்டை வித்தாவது உங்க கடனை நான் அடிச்சு விடுறேங்க. இந்த மொக்கையன் வாங்கின கடனுக்கும் கொடுத்த வாக்குக்கும் என்னைக்கும் மோசம் பண்ண மாட்டேங்க. எங்கடி போயிருக்கான் உங்க அப்பன்? உப்பு சப்பு இல்லாத பைய வீட்டுல அண்ணன் இறக்கப்பட்டு பொண்ணு கட்டி இப்ப சந்தி சிரிக்குது. ஒருத்த தோடு மூக்குத்தியோட என் மவன் தலையில கட்டிப்புட்டு கண்டுகாம போன வெறும் பைய. ஏன் அத்தை வந்தது வராதுமா எங்க அப்பனை எப்படி கரிச்சு கொட்டுற? சந்திக்கு போயிருக்கு, இப்ப வரும். முதலாளி, கரெக்டாங்க கூட முட்டை போடாத அந்த கரிசக்காட்டை நம்பி கடன் கொடுக்குறீங்களே, அவன் எப்படி திருப்பி அடைப்பான்? அந்த கரிசக்காட்டை நம்பியாடா கடன் கொடுக்கறேன். அந்த கருத்தம்மால ஆட்டுக்கு அகத்திக்கீரை வைக்கிறதும் மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிறதும் எதுக்குடா? பொங்கலுக்கு தானே தெரியும். வா காளியம்மா, எப்ப வந்தவ? இதுல தோடு மூக்குத்தி சங்கிலி எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டை இதுல இருக்குது. காது குத்தி விடு ரெண்டுத்துக்கும். உனக்கும் சேலை ஒண்ணு எடுத்தேன் வச்சுக்க. இந்தாங்க மாப்பிள்ள வேட்டி சட்டை. சந்தைக்கு போயிருந்தேன். எனக்கு எதுக்கு மாமா அதெல்லாம்? உள்ளதையே வச்சு கிழிக்க முடியல. 10 இதையும் வச்சு கிழிங்க. இந்தாமா தங்கச்சி, உனக்கு ஒரு சேலை. எனக்கு எதுக்குன்னு இப்ப சேலை துணி எல்லாம்? 150 ரூபா செட்டியார் கடையில வாங்கினது. மஞ்ச காயத்துல எழுதியிருக்கான் பாத்துக்க. வாங்க மாமா. உட்காருதை. ஆட குழந்தைங்களுக்கு வயசாகுது, காது முத்தி போனா காது குத்துறது கஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதுக்கு மூக்க சிந்திக்கிட்டு அங்க இருந்து ஒப்பாரி வச்சுட்டு வந்துட்டா என் மருமவ. அந்த கழுதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நாம என்ன 1000 வருஷம் இருந்து அள்ளி கட்டிட்டு போறது குறைஞ்சு போச்சு போ. இந்தாங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை. மாப்பிள்ள, போன வட்டம் நீங்க எடுத்து கொடுத்த ராசி இந்த வேட்டி சட்டை அப்படியே இருக்கு பாருங்க. எங்கேயாவது கூட்டம் கும்பல்னு போகணும்னா தான் இத கட்டிக்க விடுவா. மத்த நேரம் எல்லாம் கோவணம் தானா? கட்டி முடிச்சிட்டீங்களே. ஏண்டா தவசி, எங்கடா ஒரு மாசமா ஆளைய காணோம்? நம்ம ஊருக்கு நடுவுல இருந்த நம்ம கட்சி கொடிய மறிக்குண்டுக்காரங்க வெட்டி விட்டாங்கல்ல. அப்புறம் நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரே போடு கைய வெட்டி விட்டேன்ல. நீ தாண்டா கட்சிக்காரன். நீங்க தான் மெச்சுக்கணும். அந்த புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் என்னை தினம் தேடி தரானாம்ல. நீங்க பார்த்தவனை கூப்பிட்டு ஒரு போடு போட்டு விடுங்க. சாயந்தரம் ஆனா இங்க தாண்டா வருவான், சொல்லி விடுறோம் போ. ஆமா, உன் கொழுந்தியா கருத்தம்மா இப்ப எப்படா இருக்கா? கருப்பா இருந்தாலும் ஒரு பாலிஷா இருக்கால்ல? அவ பெரிய மனுஷியால இருந்து ஒரு மாதிரியா தாங்க இருக்கா. ஏண்டா தவசி, என்ன யோசனை வச்சிருக்க கருத்தம்மால? அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா இல்ல நீயே செட்டப் பண்ணி வச்சுக்க போறியா? வெக்கத்தை பாரு நாய். கட்டிவாள உடம்புல தெம்பு இருக்குங்க, ஆனா வச்சு பொழைக்க வசதி வேணாங்களா? ஏண்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம வச்சு குடும்பம் நடத்த மாட்டோமா? நடத்துடா, நான் எதுக்கு இருக்கேன்? ஊருக்கு போறவ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா, இந்த காசை வழி செலவுக்கு வச்சுக்க. எனக்கு எதுக்குடி காசு பணம்? நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உனக்கு ஒரு நகை நட்டு செய்ய சேர்த்து வச்சிருப்ப. ஆமா, என்ன கவனிக்க யார் இருக்காங்கன்னு உன் பாட்டுக்கு ஒத்த வார்த்தை சொல்லிவிட்ட. என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஆத்தா இல்லாட்டி என்ன, நான் ஒருத்தி இல்ல? உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கவும் அதுக்கு ஒரு வெள்ளி கொலுசு அண்ணா கடை செஞ்சு போடுறேன். ஆத்தா செஞ்சுதான் நினைச்சுக்க. ஆத்தி, கருத்தம்மா, என்ன பெத்தவளே. எங்க ஆத்தா சாகலடி, உசுரோட தான் இருக்கா.
எறும்பைய மக்கா எம்பது செஞ்சாலும் ஏண்டி அழுறீங்க? இதுக்குதான் பொட்ட நாய்களே பெறக்கூடாதுங்க. ஆம்பளை நாய்களை பெத்தாலும் அப்படித்தே மச்சான். புத்திய காட்டுறான் பாரு. இந்த அழுகைக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியாது. ஆமாடி, அப்படியே உங்க அப்பா விட்டு அரமனை சொத்தை அள்ளிட்டு போறேன் பாரு. நேத்திலே கண்ணீரை தேக்கி வச்சிருக்காளுங்க. ஏயா பால்ல தண்ணி கலக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஊர்ல என்ன அதிசயமா தண்ணியில பால் கலக்குறீங்க? என்னால டாக்டர் ஐயா, நம்ம ஊர்ல தண்ணி கிடைக்கிட்டா கஷ்டம். இதுல போய் எப்படிங்க தண்ணியில பால் கலப்பாங்க? அப்படி சொல்ல அரக்கவனும் நம்ம ஊர்ல தண்ணிக்கு எம்புட்டு கஷ்டம்னு பாலாவது சும்மா குடுப்பாங்க, தண்ணிய யாராச்சும் சும்மா குடுப்பாங்க? போற போக்க பார்த்தா குளிக்கிறதுக்கு கூட காசு கேப்ப போல் இருக்க. ஆமா, பின்ன என்ன சும்மாவா குளிக்க விடுவாங்க? இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல எங்கேயும் தண்ணி இல்ல. ஏன் கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு, அதுவும் ஊத்து தண்ணி. குளிச்சா சீக்கும் வராது, உங்க ஆயுசும் கூடும். ஆமா சார், இது மூலிகை தண்ணி சார். குடிச்சா இனிக்கும், குளிச்சா மணக்கும், துவைச்சா பளபளக்கும் சார். இந்த தண்ணியில தோசிதான் சார் இந்த கோமணம். 4 மாசம் ஆகுது சார், இந்த பளபளனே இருக்கு பார் சார். இங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேணா ஒரு சால் தண்ணிக்கு 1 ரூபாய். கருத்தம்மா, உனக்கு வேண்டிய காசு எடுத்துக்க. குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும், இறச்சி ஊத்து. அண்ணே, நான் இருக்கிற சால் கணக்க நீ பாரு. ஒரு சாலுக்கு ஒரு கல்லு கணக்கு. கணக்கு வழக்கு சரியா தெரியாதுமா. ஒரு குத்து மதிப்பா எடுத்து வைக்கிற. குமிச்சு விடுவோம், குமிச்சு. நல்லா குளிங்க. பாபா, நிறைய கல்லு சேர்ந்துச்சு. டாக்டர் ஐயா, காதோரத்துல சோப் இருக்குது, நல்லா தேய்ச்சி குளிங்க. டாக்டர் சார், இன்னைக்கு லீவ் நாள் தானே, நல்லா தேய்ச்சி குளிங்க. அரக்கவனும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் குளிச்சேன்னா ஊருக்கு போய் எங்க அப்பா சொத்து வித்துட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் நீ வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருப்ப, நான் அரக்கோமலத்தோட சுத்திட்டு இருப்பேன். கருத்தம்மா கார வீடு கட்டிடுவா. எப்படி? ஐயோ ஐயோ, அரக்கவனும் கிணத்துல தண்ணி வத்தி போச்சு. நான் மொக்கமாய் ஒரு விவரம் கட்டாளு. இவ்வளவு விவரமான புள்ளைய பெத்தவரு இந்த கணத்தை கொஞ்சம் ஆழமா காட்ட கூடாது. சரி சரி, உடம்புக்கு ஏதாச்சும் வந்துரு போது ஏன் சீக்கிரமா தலையை தோட்டுங்க. 1 2 5 6 10 12 32 36 37 41 48 51 54 57 87 சார். கடங்கிட சொல்லிடாதீங்க. கண்ணும் கருத்தான கருத்தம்மா, இந்தா 100 ரூபா பாக்கிய கொடு. டாக்டர் 100 ரூபாயா? மிச்சம் 13 ரூபாய்க்கு சில்லற இல்லையே. அரக்கோவனம், நீ வச்சிருக்க? என்கிட்ட ஏது கருத்தம்மா, கோவணம் தான் இருக்கு. பரவாயில்ல, மிச்ச சில்லறைக்கு உன் தலையில வச்சிருக்கிய ஒரு பூ, அதை கொடு. சரியா போ. இந்த பூவுக்கு 13 ரூபாயா? ஆமா, இந்த பூ சாதாரணமா கிடைக்காது, ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கும். கருத்தம்மா, இது செவ்வரளி. இதுல பச்சரளி கிடைச்சா ஒரு பூவுக்கு 20 ரூபாய் கூட கொடுப்பேன். என்னது 20 ரூபாயா? கருத்தம்மா, உலகத்துல நான் எத்தனையோ கேணிகளை பார்த்திருக்கேன். இந்த போறாரு இப்படி ஒரு கேணின மாதிரி நான் பார்த்ததே இல்ல. மொத 100 ரூபாய் கொடுத்து குளிச்சிட்டு போற ஆளு இந்த ஆளு ஒத்துருதாமா. ஆமா, பச்சரளி கண்டுபிடிச்சிட்டியே. பின்ன காடு மேடு மலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. நீ கேட்ட காசை நான் தரேன். ஏன் சார், அன்னைக்கு ஏதோ காதுல வைக்கிறது பூ கேட்டீங்கல்ல, இதுல பப்பாதி எடுத்து 2 காதுல வச்சுக்கோங்க. இல்ல சார், கிடைக்காத பூ, அதுக்கு சொன்னேன். ஏன் கருத்தம்மா, கருத்தம்மா, இந்த பூ எங்கம்மா புடுங்கினது? இந்த ஐட்டத்தோட சேர்ந்ததுதானா? பச்சை பூ பச்சை மலையில புடுங்கினது.
அப்ப நீல பூண்டா நீலமலையில போய் புடுங்குவீங்களாக்கும். எப்படி டாக்டர் என்ன ஒரு வாரத்துல வண்டி கட்டி ஊருக்கு அனுப்பிற மாதிரி முடிவு பண்ணியாச்சா? ஓ அப்ப சரி அப்ப கருத்தம்மா சாயம் வெளுக்குது. அத்தடி ஜோசியம் பாப்போம். ஏயா ஜோசியரே, எனக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணா இந்த கிளிய கேட்டா சொல்லுமா? இப்படி கேட்டுவிட்ட? இப்பெல்லாம் சினிமால நடிக்கிறவங்கள நம்ம கிளிய கேட்டு தான் நடிக்க போறாங்க. 2 ரூபாய் போட்டு கேளு. ஏக்கா ஏலே கெலாசா கடிச்சு போடாரா? கருத்தம்மா, இன்னைக்கு காலையில தாண்டி உன்னை பத்தி நினைச்சேன். சொல்லி வச்சாப்புல இங்க வந்து நிக்கிறவ. நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்கு? நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆமா, நிற மாசக்காரி தனியாவா வந்திருக்க? என்ன பண்றவ? பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு கிளி ஜோசியம் பாக்குறேன். யோ கிளி சோசியர, நல்லா பார்த்து சொல்லியா? என்னம்மா நல்ல சீட்டா எடுத்து கொடு. லட்சுமி படம் வந்திருக்கு. அந்த மகாலட்சுமியே சகல செல்வாக்கோட மடியில புறப்பாத்தாயி. ஏன் இப்படி இடிஞ்சு போய் வருவ? பொம்பளை புள்ள பிறந்தா என்னவா? அதுக்கு இல்லடி கருத்தம்மா, 3ஆவதும் பொட்டையா பிறந்தா என் மாமியாக்காரி என்னையும் புள்ளையும் கொன்னே போடுவா. அத நினைச்சாதாண்டி அடி வயத்த கலக்குது. சும்மாதான் கொள்ளுவாங்க. 3ஆவது பொட்டை புள்ள பிறந்தா எனக்கு கொடுத்துரு. என் புள்ள மாதிரி வளர்த்து அது கையில விளக்க மாத்த கொடுத்து உன் மாமியால அடிக்க சொல்ற. ஐயோ அடியாத்தே, பட்ட பகல்ல ஒரு சமஞ்ச புள்ள கைய பிடிச்சி இருக்கிறீங்களே. ஒரு சன பார்த்தா யார் மான காத்துல பறக்குறதா? திருட்டுத்தனம் பண்ணி ஓடி ஓடி ஒழிஞ்சா உன் கைய பிடிக்காம வேற எதை பிடிப்பாங்களா? திருட்டுத்தனமா? ஆமா, பால்ல தண்ணி கலந்தியே அது, வெள்ளப்பூவுக்கு பச்சை மை அடிச்சியே அது, என்னை ஏமாத்தி பணம் வாங்கினியே அம்மா கருத்தம்மா அது. அப்படி படி செகண்ட் அதுவா? இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, விவரம் இல்லாம இருக்கியல. ஒரு வாரமா ஊருக்குள்ள அடமலை, மாட்டுக்கு சலதோஷம், அதுதான் பால் தண்ணியா பீச்சுது. மாட்டுக்கு ஜலதோஷமா? வெரி குட் வெரி குட். அது மட்டுமா, மழையில பூ நனைஞ்சு லேசா கலர் சாயம் போயிருச்சு, அதுக்கு எங்களை குத்தம் சொன்னா எப்படி? இப்போ நீங்க சவுளி கடைக்கு போய் சட்டை துணி வாங்குறீங்க, அதுல லேசா கலர் சாயம் போயிருச்சுன்னா திரும்பி கடைக்காரன் வாங்குவா? அது போல நாங்களும் பூ சாயம் போச்சுன்னா திரும்பி வாங்க மாட்டோம். அப்போ பணத்துக்காக எது வேணா செய்வ. என்ன பாக்குற? உங்கள மாதிரி வசதியானவங்களுக்கு காசு பணம் பெரிய விஷயம் இல்லையா? இல்லாத எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு தோடு மூக்குத்தி வாங்க வக்கில்லாத கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எத்தனை பேர்னு உனக்கு தெரியுமாயா? நான் பாலை வித்து மோரை வித்து களை எடுத்து காலனா அரையனான்னு சேர்த்த காசுல தான் என் அக்காளுக்கு கல்யாணமே முடிச்சோம். இப்ப என் அக்கா வயிற்று புள்ளக்காரி, நாளைக்கே அதுக்கு ஒரு புள்ள பிறந்தா நான் தாயா நகை நட்டு செஞ்சு போடணும். அதுக்கு தாயா பணம் சேர்க்கிறேன். உழுதவனுக்கு கலப்பு மிச்சம், இறைச்சவனுக்கு சால மிச்சம்பாங்க. எங்க அப்பனுக்கு அது கூட மிச்சம் இல்லையா? சாரி கருத்தம்மா, நான் விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன்.
உங்களை மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்களை கட்டிக்க காசு பணம் கேட்கறதுனால தான் எங்களை மாதிரி பொம்பளைங்களை நாயை விட கேவலமா மதிக்கிறா. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் காசு பணம் நகை நட்டு எதுவுமே வாங்காம உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா நீ அவனை கட்டிக்க சம்மதிப்பிய? இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு கேனட் சொல்லி முடி. நான் தான் அந்த கேன. என் நேசம் சொல்லும் உண்மை இந்த இதழில் புரிகிறதா? தாயே, நிறமாசக்கார புள்ள இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? கை கழுவிட்டு வாதாயி. அட இங்க வான்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருக்க போறீங்க? வழக்கம் போல எனக்கு பிடிக்கிற தட்டு முறுக்கும் காரா சேவும் தானே. அதுதான் இல்ல, இந்த தடவை உனக்கு பாய்க்கடை கோழி பிரியாணி வாங்கியாந்திருக்க. நிறமாசக்காரி, வாய்க்கு ருசியா நல்லது பொல்லது தின்னா தானே வயிற்றுல இருக்கிற புள்ள நல்லா இருக்கும். இந்தா. ஏது மாமா இது வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம்? அந்த கூத்த ஏன் கேக்குறதாயி? அந்த கஞ்சச்சிரிக்கு 2 ஆட்டுக்குட்டியை விற்க சொல்லி என்ன சந்தைக்கு அனுப்புடா. நான் போகும்போது 2 வெடக்கோழியை பிடிச்சுக்கிட்டு போய் பாய்கறிலேயே வித்து விட்டேன். அதுல வாங்கிட்டுதான் இது. அப்படி போடு என் சக்க நானா. வெடக்கோழிகளை காணமேனு வீதி வீதியா தேடிட்டு வந்தா வெடக்கோழி இங்க பிரியாணியா வந்து நிக்குதோ? ஏண்டி திருட்டு பயம் அவள, இதெல்லாம் உன் ஏற்பாடா? இப்படி எல்லாம் கோழி பிரியாணி தின்னுதான் உன் உடம்ப வளர்க்கணுமா? பிச்சைக்கார பயம் அவள. நிறமாச புள்ளைய போய் இந்த அநியாயம் பண்றப்ப நீ ஒரு புள்ளைய பெத்தவதானடி. ஓஹோ, மருமகளுக்கு ஓசாரத்துக்கு வாரீங்களா? ஏயா உப்புக்கு துப்பு கட்ட மனுஷா, நான் மாசமா இருந்தப்ப ஒரு நாளாவது நீ உங்க ஆத்தா அந்த கோணவாய் சிரிக்கும் 1 வா நல்ல கஞ்சி ஊத்திருப்பீங்களா? இப்ப மருமகளுக்கு மட்டும் திருட்டு பிரியாணி கேக்குதோ? உனக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இவ பொண்டாட்டியா? மருமகளாடி அவ. மகடி மக அவளை போய் வச்சிருக்கியான்னு கேட்டிய. உடாக்குல பாம்பு கொத்த. இந்த வியாபாரம் செஞ்சதுக்கு சாராயம் காய்ச்சி தான் நாளைக்கு போய் வரவ உன் மருமக 3ஆவதும் பொட்டையத்தான் பெத்து போட்டா. நீ கடைசி மட்டும் காய்கறி வித்து காசு அரை காசு சேர்த்து வை. எங்கதான் புடிச்சியோ இந்த மருமக. காடி இப்பவும் உன் மருமக உன் தலையில இடிய தூக்கி போட்டு பாரு. அவனு அழுவுறா, கொஞ்சம் தொட்டிலாட்டி விடுமா? விரிஞ்சு போச்சுலாம் விருசம் பழம். பொழப்பு பொழந்து போயிரும். மூதேவி 3ஆவது பொட்டையா பிறந்தது தெரிஞ்சதும் மூச்சடக்கி கொண்டு இருக்க வேண்டியதானே. நாங்க வர வரைக்கும் காத்திருந்தியாக்கும். காசுலக்கார கருப்பாய். வேணாத்து, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க. நான் கூலி வேலை செஞ்சாது என் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்தி காப்பாத்திக்கிறேன். கஞ்சி ஊத்திட்டா மட்டும் போதுமாடி, வெறும் பயம் அவள. உன்ன மாதிரி மூலியானா கட்டிக்கிறதுக்கு என் மாவு மாதிரி எந்த இழிச்ச வாண்டி கிடைப்பான். அருகமான புள்ளைய பெத்துட்டா. பீட ஒழிஞ்சதுன்னு தலையை முழு தண்ணி அரைச்சு வைக்கிறேன். ஏல அந்த பொட்டைய பெத்த மகராசி நீதானா? என்னடி சாக போற பொட்டை கழுதைக்கு பாலு?
உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத. என் பிள்ளைய விட்டுறியா? ஒப்ப விட்டு சீருவது நானே பொட்ட கல்ல பெத்த பிள்ளைய வச்சு காப்பாத்த வக்கு இல்லாத பொட்ட பயல. இத என் கூட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. என் புள்ள மேல கைய வச்ச அப்புறம் புருஷர் கூட பார்க்க மாட்டேன். கட்டவனே மிரட்டியா? முதல்ல உன்னை தீத்து போட்டு தாண்டி மறுவேலை. எங்கடி ஓடுற புள்ளைய தூக்கிட்டு? வாடா புண்டுக்கு பயலே பூசக்கட்ட சிரிக்கி என் புள்ளைய தொட்டிங்க சங்கடுத்துருவேன். 4ஆம் தேதிக்கு பிறந்தவளே அறுத்துடு அடி. அரடி பார்க்கலாம். அரடி. டேய் அவளை புடுறா. அவ சத்தம் போட்டு ஊரை கூட்டு வாடா. கருத்தம்மா, என்ன சத்தம்? ஒண்ணு இல்லப்ப, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, பேசாம படு. ஏய், வீடு வட்ட கழுத எந்திரடி. ஆத்தே, ஏல தவசி, பேச்சு மூச்ச காணோம்டா. செத்துட்டா போல இருக்குடா. கதவு மூடுறா, கதவு மூடு. நான் நெல்லு கொண்டடா, இத முடிச்சிடுவோம். பொட்ட பிள்ளையா பிறந்ததுன்னு இப்படி தூக்குல தொங்கிட்டாலே என் பாதகத்தி மக்கா. இந்த குறைய நான் என்னன்னு சொல்ல? சொந்த வீட்டு போயிடக்கூடாதுன்னு அண்ணன் மகளை ஒரு தோடு முடிச்சு கூட இல்லாம மருமகளா மகளா பார்த்து வந்தேன்னு இப்படி போச்சுன்னு போயிட்டியே. தூக்குங்கடா, தூக்குங்கடா அவனை. வயசுக்கு இன்னும் 8 பொண்டாட்டி கட்டலாம்டா. நான் இருக்கேன், தைரியமா இரு, கவலைப்படாத. தூக்குங்கடா இவனை.
அதுக்கு இல்லடி கருத்தம்மா, 3ஆவதும் பொட்டையா பிறந்தா என்னையும் புள்ளையும் எங்க மாமியாக்காரி கொன்னே போடுவா. அதை நினைச்சாதான் என் அடி வயித்து கலக்குது. இந்த பாவி பழுகை அக்காவை அடிச்சு கொண்டு போட்டாங்களே. பாவி மவளே, இப்படி பண்ணிவிட்டாளே. அடி கருக்கலைக்கு முட்டை. ஆத்தாலும் அவனை சேர்த்து அக்காவை அடிச்சு கொண்டு போட்டு இப்ப நாடகம் ஆடி ஆடுறீங்க. அடி எப்படி உன்னை கொல்லாம நான் போக மாட்டேன். உனக்கு என்ன வெறி பிடிச்சிருக்காடி? அக்காவை போட்டு தூக்கல போட்டு இப்ப நாடகம் ஆடி ஆடுறீங்க. ஆத்தாலே மறுபடியும் போலீஸ்ல பிடிச்சு தூக்கல போடல. நான் ஒருத்தனுக்கு பிறந்தவே இல்லை. ஆமா அடியே, தீரப்பேர் வச்ச திருக்கி தீண்ட நாதி இல்லாத நாயே, பக்கத்துல வீட்டுல பொண்ணு இருக்கு பாரு, இதையும் பேச இதுக்கு மேலேயே பேசுபடி. இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வம்ப எடுத்துட்டு போறா. பாத்துட்டு எல்லாமே சும்மா இருக்கிறீங்களா ஐயா? உனக்கு கேளுங்க. இப்படி இல்லாத பொல்லாத சொல்லி போலீஸுக்கு போறாளே. நீங்கதான் எஜமா என்ன காப்பாத்தணும். தூக்கல போறது அவ்வளவு சாதாரணமாமா? போய் உட்காருமா போ. அவ புருஷன் தவசியம் ஆத்தாலும் என் அக்காவை அடிச்சு போட்டு கொண்டுட்டாங்க. அடிச்சு கொண்டு போட்டதை நீ பாத்தியாமா? இல்லையா? இல்லாம எப்படிமா? போய் உட்காரு. சார் ஐயா காப்பாத்துங்க. ஏய் யார் நீ? எந்திர எந்திர. ஏட்டே என்ன கேசுத? இது செல்லம்பட்டி சேர்மன் சம்பந்தப்பட்ட கண்டுவாடன்னு சொல்லி ஆள் விட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீ யாரா என் வீட்டு சேர்ந்து தலையிடுறதுக்கு? குடிகாரன் நாயங்களா? ஏண்டா வெள்ளிக்கிழமை அதுவுமா பணத்தை வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் கலெக்டா பண்ணிட்டா தெரியுங்க. ஏதோ பொட்ட கழுத கூட பிறந்த பாசத்துல இல்லாத சொல்லிட்டு போனா அதுக்கு நீங்க கலெக்டா பண்ணி தெரியுங்களா? நடந்த சொல்லு. ஐயா, என் அக்கா பெரிய கண்ணியை அடிச்சு கொண்டு போட்டாங்க. உடம்பு பூரா காயமா இருக்குயா. எனக்கு அதுல சந்தேகமா இருக்குயா. என்னது சந்தேகமா இருக்கா? சந்தேகத்தை வச்சாலும் கேஸ் போட முடியாதுமா. கேஸ் போடணும்னா சாட்சி வேணும். சாட்சி வேணும். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நிக்காது. போ போ போய் ஆக வேண்டியதை பாரு. அதுதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. என்னையும் புசுக்குன்னு அப்படி சொல்லிவிட்டீங்க. ஒரு தடவை அந்த கொடுமையை வந்து பாருங்க. உங்களை நம்பிதாயா வந்த. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. இல்லன்னா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஆமா விட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? இந்தாமா என்ன நடந்து எழுதி கொடுத்துட்டு போ. ஆக வேண்டியதை நான் பாக்குறேன். ஐயா, எனக்கு எழுத படிக்க தெரியாதியா. வாயில சொல்ற வச்செல்லாம் கேஸ் சொல்ல முடியாதுமா. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும். போ எழுத படிக்க தெரிஞ்ச யார்ட்டாச்சும் போய் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு வா. கையில காசுல போமா. ஐயா மிச்ச காசு கொடுப்பா. ஐயா, என் அக்கால அடிச்சு கொண்டு போட்டாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் விவரமான ஆளா பார்த்து கேளுமா. எனக்கே எழுத படிக்க தெரியாது. நான் என்னத்தை எழுதுறது? ஐயா, என் அக்கால அடிச்சு கொண்டு போட்டாங்க. போலீஸ்காரங்க அதை எழுதி கொடுக்க சொல்றாங்க. எனக்கு படிக்க போமா போ. எழுதி கொடுத்தா கோர்ட்டுக்கெல்லாம் வரணும். சாட்சி சொல்ல சொல்லுவாங்க. பெரிய பிரச்சனை ஆகுமா? போ. படிக்காத ஏழைங்க பொம்பளைங்க இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது புதுசா சட்டம் வந்திருக்கா? ஆமா நீங்க யார் மிஸ்டர்? ஐ அம் கவர்மெண்ட் வெட்டனரி டாக்டர். பேர் ஸ்டீஃபன். உட்காருங்க சார், உட்காருங்க. சார் இந்த பொண்ணு தற்கொலைய கொலைன்னு சொல்லிட்டு இருக்கு. அது தற்கொலைன்னு சார் உங்களுக்கு தெரியுமா? சார் ஒரு கிராமத்து பொண்ணு Look, சொல்றதெல்லாம் Inspector, அந்த சாவுல சந்தேகம் இருக்கிறனால தான் அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கேஸ் ஃபைல் பண்றது மட்டும் தான் உங்க டியூட்டி. அது கொலையா தற்கொலையான உண்மை கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு கோர்ட் இருக்கு. யூ ஃபர்ஸ்ட் டு யுவர் டியூட்டி. உங்க கடமை நீங்க செய்யுங்க. இல்லன்னா
மேலதிகாரிக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சண்டால பயமக்கா, உங்களை நான் போக விட மாட்டேன்டா. டேய், போலீஸ் வர வரைக்கும் உங்களை நான் போக விட மாட்டேன். டேய், பணத்தை கீழே வைங்கடா. டேய், அந்த குடியார பையல அடிச்சு தூக்கி வெள்ளறீங்கடா. கட்ட பொண்டாட்டியே கொண்ட பையல, நீ விளங்குவியாடா? நாசமா போக. டேய், உனக்கு பையல சேர்மன் உன்னை வெட்டி பொலி போடுறேன்டா. விடுடா என்ன. டேய், இன்ஸ்பெக்டர் இவன் தான். என்னப்பா சங்கர், என்ன ஊருக்குள்ள வந்து உழப்பிக்கிட்டு இருக்க? சார், கூட வந்தவன் படிச்சவன், கொஞ்சம் விவரமா வேற இருக்கான். எங்கிட்டே சட்டம் பேசுறேன்னா பாத்துக்கங்களேன். இதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணி பாத்துக்கலாம். சரி சரி பாரு. கான்ஸ்டபிள், அடியா கர்த்தமா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்க? ஜெயில இருந்து வெளியில வந்து உங்க ரெண்டாவது வெட்டி பழி போடல. என் பேர் தவசிலடா. தம்பி டாக்டர், போலீஸே வராத ஊருக்கு நீ போலீஸ வரவழைச்சிட்ட. இது ஆனி மாசம், இன்னும் போக போக எப்படி காத்தடிக்க போகுதோ. என்ன தாத்தா நீயே சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆத்தாலும் புள்ளையும் கரியும் சோறும் தின்னுகிட்டு ஆட்டம் போட்டீங்களடியோ. டொய் டொக்கா டொய். இப்ப களியும் கஞ்சியும் குடிச்சுக்கிட்டு கம்பி எண்ணுங்கடியோ. மாமா செல்வி, ஸ்டீஃபன், உன் அன்பின் ஈரங்களோடு நான் புறப்பட்டு வருகிறேன். பொட்டல் பட்டி எங்க இருக்கு? இங்கிட்ட இருக்கு. ஒடடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை துணிச்சலா தன்னந்தனியா ஒத்தடி பாதையில வரலாம். கொஞ்சம் பொறுமையா அடக்கமா ஒரு மரத்தடியில ஒதுங்கி இருந்தா நாங்க வந்து தூக்கி வேலை ஈஸியா முடிச்சுப்போம்ல. அண்ணே, என் வயசுக்கு இப்படி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்லண்ணே. பாத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் தூக்குடா. ராஸ்கல், ஒரு பொண்ணு தனியா வந்தா என்ன வேணா பண்ணலாம்னு தைரியமா? ஐயோ 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 அம்மா,
நாங்க அந்த டாக்டர் வேலை பாக்குற கம்பவுண்டருமா பொட்டியை தூக்குடான்னு சொன்னேன், அது தெரியாம என்னைய அடிச்சு புட்டீங்களம்மா. ஏம்மா உங்க வீட்ல டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் இப்படி தூக்கித்தான் அடிப்பீங்களா? ஸ்டீபன், what do you think of me? ஹாய் ரோசி. நான் என்ன மாங்கா படுத்து நினைச்சியா இல்ல நீ பெரிய லேட்டஸ்ட் பிரபு பேனா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். இந்த ஊர்ல வரேன் தெரியும்ல, 100 லட்சம் போட்டுருப்பேன், பட்டு தள்ளி கொடுத்துருப்பேன். என்ன கூட்டிட்டு வந்தா உனக்கு என்ன கௌரவம் குறைச்சலா? ரோசி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இன்னைக்கு என்ன திடீர்னு இன்ஸ்பெக்ஷன்? ஐ அம் கவர்மெண்ட் டாக்டர். என்ன டாக்டர்? பெரிய டாக்டர், மாட்டு டாக்டர். நீ மாட்டுக்கு படிச்சிருக்க, நான் மனுஷனுக்கு படிச்சிருக்கேன். அதான் எனக்கு பேசிக் எத்திக்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஆடு மாடு கோழி இன்ஸ்பெக்ஷன் தான் முக்கியமா போச்சு. சரி, நான் போட்ட லெட்டருக்கு தான் நீ பதில் சொல்ல. நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கேன், ஒரு கிரீன் ஆக பண்ணிர கூடாது. இத பாரு ஸ்டீபன், நான் உன் மாமா பொண்ணே இல்ல, வேற ஏதோ ஒரு கேன சிரிக்கினே வெச்சுக்க. புது இடம் கூட்டிட்டு வரணும்ங்கற ஒரு நார்மல் கோர்ட்டஸ் இருக்குல்ல. சார் இது என்ன சார்? இன்னுமா நீங்க இருக்க? போடா போடா. ரோசி இத பார், இதே மாதிரி கத்திட்டே இருந்த அப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மயக்கமா? ஆமா, இந்த ஊர்ல நீ எதை பார்த்து மயங்கின? இறங்கி வர ஒரு ஓட்ட பஸ், இங்க வந்து பார்த்தா 4 சொட்ட தலை, 8 மொட்டை மதிலு, 6 அரக்கோவணம். இந்த ஊருக்கு ஒரு பொட்டல் பட்டின்னு பேரு, நான் வேற 8 பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊருக்கு வர்றதுக்கு வர இந்த பொட்டல் பட்டிக்கு ஷட்டில் காக் கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஸ்டீபன், ஸ்டீபன், ஹே ஸ்டீபன். Hey. இத்திரி பித்திரி ஐசக்கா, இந்த குத்து கேளக்கா, பந்து பறக்குது வைரக்கா, வந்து பாரக்கா. One love. பணமும் காசும் இல்லாத பவகாட்சி தானக்கா, வெளியே வந்து பாரக்கா, வெள்ளத்தோலக்கா. இத்திரி பித்திரி ஐசக்கா, இந்த குத்து கேளக்கா, பந்து பறக்குது வைரக்கா, வந்து பாரக்கா. பணமும் காசும் இல்லாத பவகாட்சி தானக்கா, வெளியே வந்து பாரக்கா, வெள்ளத்தோலக்கா. என்ன பனிஷ்மென்ட் தெரியும்ல? You can't escape from me. I won't leave you. சொல்றாரு சைசோடி தானக்கா, ஒரு கண்ணு பட்டாச்சி சுத்தி போடக்கா. Ready? Okay. செலவெல்லாம் சொல்றாரு சைசோடி தானக்கா, ஒரு கண்ணு பட்டாச்சி சுத்தி போடக்கா. Wow, I got it. Hey Stephen, நான் ஜெயிச்சிட்டேன். இத்திரி பித்திரி ஐசக்கா, இந்த குத்து கேளக்கா, மரியாதையா என்ன தூக்கி கிரவுண்ட 3 சுத்து சுத்தணும். பணமும் காசும் இல்லாத பவகாட்சி தானக்கா, வெளியே வந்து பாரக்கா, வெள்ளத்தோலக்கா. கேள் ரோசி. இத்திரி பித்திரி ஐசக்கா, இந்த குத்து கேளக்கா, பந்து பறக்குது வைரக்கா, வந்து பாரக்கா. எப்படி மாடிக்கிட்டாரு பாத்தீங்களா? Is it? அர்த்தம்மா ஜோடி பொருத்தத்தை பாத்தியா? வெளேன்னு மைதாமா கணக்கா டாக்டரோட போதே, அதுதான் டாக்டரோட மரப்பொண்ணு. அதுதான் டாக்டர் ஐயா கட்டிக்க போறாரா. நம்ம டாக்டர் ஐயா மேல நல்லா குதிரை ஏறுதுமா. What's your name? தீஸ் வாட்டி உன் பேர் என்ன? என் பேரையா கட்டிக்க? செவலமா செவலக்கார. மிஸ்டர் செவலா, கிராமம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க, இங்க ஒண்ணுமே இல்ல. அழகா இருக்கிறதுக்கு இது என்ன ஆண்டிப்பட்டி உசிலம் பட்டியா? 3 சந்து, 36 வீடு, 14 ஆடு, 10 மாடு, 28 பண்ணி, 4 கழுத, இவனை சேர்த்து 7 சொர்நாயி. சொர்நாயில மட்டும் கொஞ்சம் கணக்கு மிஸ் ஆகுமா? ஏன்னா இந்த மாதிரி நாய் அடுத்த ஊருக்கு போகும், லொல்லு புல்லுன்னு குலைக்கும், திருப்பி வரும். அதுல மட்டும் கணக்கு. என்னமா எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? You talk too much. Thank you very much மா. ரொம்ப பேசுற. இதத்தான் அப்படி சொன்னீங்களா நீங்க? என்னமா இத பாக்கறீங்க? டேய் டேய் எடுவாட போடா, இங்கிட்டு வாடா. கிராமத்து கட்டட கலையை பார்க்கணும்னு சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு. பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க. ஏமா கோயில்ல வச்சு குத்துறீங்களா? சொடலா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. டேய் வாட்டர் கம் ஆன். மேடம் மேடம் நீங்க போங்க, நான் உங்களை புடிங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சொடலா, இவங்க எல்லாம் ஏன் இங்க படுத்துட்டு இருக்காங்க? அண்ணே
கேக்குறாங்க. அம்மா இவங்கெல்லாம் இந்தியாவின் பெட்டிஷன், அதாவது குடிமக்கள். கிபி 2000 ஆண்டுக்கு பின்னால இந்த நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத பற்றி ஆழ்ந்த சிந்தனையில திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க மட்டும் உட்காந்து திங்க் பண்றீங்க பாருங்க. 1947 சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா. மச்சான், ஏற்கனவே அழுது அழுது நெஞ்சு கனத்து போயிருக்கு. இத கூடி எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டேன். அட விடு மச்சான், போறாங்க சண்டால பயக. கோடி வருஷம் தான் இருக்க போறோமா இல்ல கோடி கோடியா எடுத்துக்கிட்டு போக போறோமா? ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கிற பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்து பாக்கி இருக்கிற பொட்டச்சியில காப்பாத்தணும்னா மக்கா நம்ம சத்தோட இருக்கணும். உன் தங்கச்சி 20 வருஷமா நான் எப்படி சமாளிச்சிருக்கேன்? இத குடிச்சுதான் பச்சை புள்ள மருந்து குடிக்கிற மாதிரி மடக்கன்னு குடிச்சு விடு. அட நான் குடிக்கிறேன் பாரு. கண்ணை முடிட்டு மருந்து மாதிரி மடக்கன்னு குடிச்சிரு. குடி மச்சான். அப்படித்தான் முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும் பாரு. குடி 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 குடி. தழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து நல்லா நடந்து போதையில நடந்து வகையில போட வந்த மொகையா ஏன் மொகையா மச்சான். உங்களோட பரமேஸ்வரியம்மா அழியம்மா இந்த கண்ணியம்மா முனியா லட்சியம்மா ஓம் பத்திரகாளியம்மா முனியம்மா நல்லா தானே இருந்த மச்சான், திடீர்னு இப்படி வலிப்பு வந்தா மாதிரி இழுத்துக்கிட்டு மாதிரி இருக்க காட்டுல நீ இரும்ப கையில கொடுப்போம். கேனப்பையில இது காக்கா வலிப்பு இல்லடா, மரணச்சினி மாதிரி தெரியுது. கோழி எடுத்து பச்சை ரத்தத்தை வாயில் ஊத்துனாலும் சரியா போயிடும். அடங்காதடா இது. எப்படியாவது என் மாப்பிள்ளைய காப்பாத்துக்க பூசாரி. என்னது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொக்கையில முனி அடிச்சிடுச்சுமா, அதான் மந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது முனி அடிச்சிடுச்சா? என்ன அநியாயம் இது? ஆடு மாடு உடம்பு சரியில்லைனாவே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறீங்க, இங்க மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை வேப்பல் அடிச்சிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்கிறேன். தாயி பாத்தா ஊருக்கே புதுசா இருக்கு, சின்ன பிள்ளையார மகன் பாட்டுக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளவி அவங்களை யார் நினைச்சிட்டு இருக்க? மாட்டு டாக்டர் சொந்தக்காரங்க, மனுஷ டாக்டர் படிச்சிருக்காங்க. உன் பாட்டு பேசாத. ஏடா கூடமானால் தெய்வ குத்தமாகும். எப்பவுமே கை கால் வழங்காது. கரைச்சி மாதிரி யாரு பெத்த புள்ளையோ, வயல்லாம் அசிங்கப்படாம தொடச்சு எடுக்கிறா வாரு, பெத்த புள்ள மாதிரி. என்ன இடம் விழுந்துச்சு? காலையில இருந்து மூக்க சிந்திக்கிட்டு அம்மிய நோக்கு நோக்குன்னு நோக்கிட்டு இருக்கிறவ. ஆமா, உனக்கு என்ன கல்லு மனசுக்கார? பால் குடிக்காத அந்த பச்சை கண்ணு குட்டிய 60 ரூபாய்க்கு வித்துப்புட்ட. அந்த காசு உடம்புல ஒட்டுமா? கூடவே இருந்து வளர்த்தவனா என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இவ ஒரு விவரம் கேட்ட நாய். இந்த ஜாதியில காலை கண்ணுக்குட்டி எதுக்கும் உதவாது. பெத்த புள்ளைய காசுக்காக வித்துப்புடுவ, கண்ணுக்குட்டிய விடுவியாக்கும். இவளை வளர்க்கறதே தண்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ கண்ணுக்குட்டிக்கு ஓசாரத்துக்கு வர்றான். கண்ணுக்குட்டியாவது 100 ரூபாய்க்கு போச்சு, கால் காசு போறாத முண்டம். ஒரு ஆண்மகனை பெற்றிருந்தா என்ன
பொழப்பு திண்ணைக்கு வந்திருக்கும் நான் பெத்த மகளே ஒரு பொட்டச்சிய பெத்ததனா கையொடிஞ்ச என் பொழப்பு கைவீசி நிக்குதம்மா நான் பெத்த மகளே கைவீசி நிக்குதம்மா நான் பெத்த மகளே. மேடம் இது என்னன்னு பாத்தீங்களா? மாட்டாசுபத்தில நான் மாடா உழைச்ச ஒரே ஒரு துணிச்சலை பாராட்டி இந்த பொட்டல்பட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து துணியாலே செலவு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கவனுக்கு செலவு வேணாம்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தேன். பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி அடம் பிடிச்சு வச்சுட்டாங்கம்மா. அது போக ஊருக்கு மத்தியிலே வைக்கணும்னு சொன்னாங்கம்மா. நான் தான் ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போறதுக்காக இங்கேயே இருக்கு. என்னம்மா ஏமா குடுங்கம்மா. ஏமா நான் ஒரு தடவைமா. என்ன இது புதுமையா இருக்கு சொல்லல? எது இந்த கரவானோட அவுந்த அரக்கோமலமா? அப்ப கொஞ்சம் இருங்க நானும். ஏய் என்ன பண்ற? நானும் கோமலம் கண்டா அழகா இருப்பமா? நான் வண்டியா சொன்னையா? வண்டியா? திஸ் இஸ் புல்லட் கார், வில்லேஜ் மினி கார். ஆஹா சோ கியூட். இது நான் ஓட்டலாமா? என்ன நீங்களா? வேண்டாமா, வில்லங்கத்தை விலைக்கு வாங்காதீங்க. இது ஆம்பளைங்க ஓட்டுறது. யோ என்ன சும்மா ஆம்பளைங்க ஆம்பளைங்கன்னு பொம்பளைங்க ஓட்டினா ஓடாதா? இப்பெல்லாம் ஏரோப்ளேனே பொம்பளைங்க ஓட்டுறாங்க தெரியுமா? ஏரோப்ளேன்ல எத்தனை மாடு கட்டின எழுக்குறாங்க? 17 மாடு கட்டி இழுக்கிறாங்க. சும்மாறா பேப்பல. அம்மா என்ன ஏரோப்ளேன் ஓட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அங்க மேடு பள்ளம் கிடையாது, ஆடு மாடு ஒண்ணும் குறுக்க போகாது நிப்பாட்டி ஓட்டுறதுக்கு. இது கட்ட வண்டி. சின்ன கல்லு பட்டாலும் அப்புறம் நீங்க குப்பரை விழுவீங்க. அப்புறம் எங்க என்ன ஆகுறது ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஏன் வாயால சொல்லதானே? வாய முடுறா, வண்டி உள்ள போயிட போகுது. அவங்க கணக்காங்கம்மா. நீங்க வந்து உட்காருங்க, நான் சொல்லி தரேன். இதா ஏமா ஏமா வேணாம். இப்பதானா நீ உண்மையான சித்தி. அச்சோ அம்மா அம்மா சொன்னா கேளுங்க. வண்டி நம்பாதீங்கம்மா. அம்மா 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 நம்பி போகாதீங்கம்மா. அம்மா அம்மா யாரு மணி நம்பி போகாதீங்கம்மா. கிண்ண கிடி டம் கிண்ண கிடி நான் கிடி நீ கேக்குறதுக்கு நீ போடா. அம்மா அம்மா ஐ அம்மா அம்மா பெயரானின் பக்கம் வண்டி வேகமா போதே. ஐயோ நம்ம போகாதீங்கம்மா. ஆபத்தானம்மா. ஏய் ரோசி, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு இவ்வளவு அமைதியா அடக்க ஒடுக்கமா பூனை மாதிரி பொத்திட்டு படுத்துட்டு இருக்க? ஆமா, பொட்டல்பட்டியெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? நம்ம ஊர் ரெட் ஃபோர்ட், வார் மெமோரியல், முகல் கார்டன் இதெல்லாம் பாத்தியா? இல்ல 8 மொட்டை முதல்ல 4 சொட்ட தலை 6 அரக்கோமனம் பாத்தியா? ஒரு கோமணம் பார்த்ததுக்கே இவ்வளவு பாடு. 6 கோமணம் பார்த்திருந்தா எப்பா எந்தெந்த பள்ளத்துல விழுந்திருப்பானோ. என்ன ரோசி, பேச்சே காணும்? இது பாரு, என்ன ஒண்ணும் கேட்காதா, அப்புறம் நான் உளறிடுவேன். உளறிடுவியா? ரோசி இங்க பாரு. என்ன கோழி திருடமா மூச்சிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல, அந்த வண்டி தான். வண்டியா? ஆமா ஸ்டீஃபன், இந்த ஊர்ல மாட்டு வண்டிக்கெல்லாம் பிரேக் கிடையாதா? பிரேக்கா? கட்ட வண்டிக்கா? இந்த ஊர் கேட கட்டிங்கெல்லாம் இப்ப அந்த ரிசர்ச்ல தான் இருக்காங்க. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, என்ன வண்டி கண்டிங்கிற? ஒண்ணும் இல்ல, அந்த அரக்கவனு கட்டின மாட்டு வண்டியில ஏறினா அந்த மாட்டு வாழ லேசா தொட்ட. யோபா என்ன ஸ்பீடு, பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு பென்ஹர்ல மாதிரி. அம்மா ஐயோ அப்பா. ஏய், என்ன முனகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அந்த மாடு கொஞ்சம் இம்மெச்சூர், கவுத்து விட்டுடுச்சு. அதான் அங்க எங்க லேசா காயம். காயமா? எங்க? வேண்டாம், என்ன பாத்துருவியா? வேண்டாம், நோ ஸ்டீஃபன் வேண்டாம், என் பேச்சு கேளு. ஆமா. ஏ லூசு,
நீ எப்படிதான் மெடிசின் படிச்சே தெரியல. ஆமா, எங்க காயம்? காட்ட மாட்டேன்னா என்ன செய்வ? காட்ட மாட்டேன்னா என்ன செய்வேன்? மாட்டுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி கைய காலை கட்டி போட்டு தான் பார்க்கணும். ஐயோ, நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? மை காட்! ரோசி, என்ன உடம்பெல்லாம் காயம்? எப்பா, வலி தாங்க முடியலையே. இங்கேயும் ஸ்டீஃபன், ப்ளீஸ், நீங்க எல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம். சுமாரு. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ணுவான்னு. வாட் நான்சென்ஸ்? உடம்பு பூரா காயம் வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி மருந்து போடாம இருக்க? இல்ல, ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷன் வாங்கணும்னா டவுன் வரைக்கும் போகணும். என் கிட் பேக்ல வெறும் டிஞ்சர் தான் இருக்கு. போட்டா எரியுமே, அதான் பயந்து போட்டுட்டோம். கிரேசி கேர்ள். என்ன பாரு? ரோசி, ஐயோ, ஷூ கத்தாத. இது பார், டிஞ்சர் வைக்க போறேன், பொறுத்துக்க, கண்ணை மூடிக்க. ஐயோ, வைக்காத ஸ்டீஃபன், ப்ளீஸ், ஐ கான்ட் பேர் இட். எரியும். எரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். உன் மனசுக்கு பிடிச்சதை நினைச்சு கண்ணை மூடிக்க, எரியாது. கல்லாட்ட ஒண்ணும் பண்ணலாமா? ஊரு புறம்போக்கு மரம் 300 ரூபா கொடுத்து ஏலத்துல எடுத்திருக்கேன். காலவாசலுக்கு விறகுக்காக வெட்டிக்கிருக்கேன். இந்த பொண்ணு வெட்ட விட மாட்டேன்னு தகராறு பண்ணுது. இதான் வெட்ட விட மாட்டேன். என் உசுரே போனாலும் வெட்ட விட மாட்டேன். முதல்ல என்ன வெட்டுங்க, அப்புறம் இந்த மரத்தை வெட்டுங்க. இந்த மரத்துக்கு என்னையா விலை? 300 ரூபாமா? நான் 500 ரூபாய் கொடுக்குறேன். இந்த மரத்தை வெட்டு. ரொம்ப சந்தோஷம்மா. டேய் மாப்பிள, மரம் வெட்டுறதுக்குள்ள வித்து போச்சு. வெட்டுக்கோழி மிச்சம். வாங்கடா போலாம். நல்லதா போச்சு. ரூபாயை வாங்கி வந்துடுறா. சரிண்ணே. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. என் உசுரே போனாலும் நான் மறக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து கடனை கட்டிடுறேன். நீ ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஆமா, இந்த மரத்துக்காக ஏன் இவ்வளவு போராடின? இது மரம் இல்லைங்க, இது ஆத்தா. எங்க ஆத்தாவை இங்க தாமா புதைச்சிருக்கோம். இந்த புள்ளத்தாச்சி மரத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க ஆத்தா தாமா நினைப்புக்கு வரும். தினமும் நான் இங்க வந்து விளக்கு போட்டு போவேன். இது எங்களுக்கு கோயில் மாதிரி. பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்க வேண்டிய உன்னை பெத்தவங்களே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளவி கண்ணீர் உன்னை என்னதாயி செய்ய போகுது? இத குடிச்சிட்டு நீ நிம்மதியா போய் சேருவாங்களே. பெரியம்மா, என்ன காரியம் செய்யற? பச்சை குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? பெத்த புள்ளைய கொல்ல சொல்லி கொடுத்திருக்கே, உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ ஒரு தாயா?
பெத்த புள்ளைய கொல்ல யாருக்காவது மனசு வருமாமா? எல்லாம் அந்த பாவி மனசுனால வந்ததுதாம்மா. ஏய்யா, உன்ன மாதிரி ஆம்பளை பெத்து கொடுக்க தாயா ஒரு பொம்பளை வேணும், கூட படுத்து எந்திரிக்க பொண்டாட்டியா ஒரு பொம்பளை வேணும். ஆனா மகளா மட்டும் ஒரு பொம்பளை புள்ள பிறக்க கூடாது. பொட்ட புள்ள பிறந்தா கொண்டுடுவீங்க. அதுக்கு பெத்தவளும் ஒத்து போகணும் இல்ல? பொட்ட பிள்ளை பெத்தெடுத்தா பேராமா சொல்ல போகுது. பொம்பளைங்க நாட்டு ஆள்ற இந்த காலத்துல ஏன் அந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்கு பெத்தவங்க மட்டும் காரணம் இல்ல ரோசி. எப்போ இந்த சமுதாயத்துல சீரு செய்முறை வரதட்சணை இதெல்லாம் ஒழியுதோ அப்பதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தவசி போனதும் கொழுந்தியா கொண்டே அறுக்கணுமடா. அந்த டாக்டர் பைய கால ஓடிக்கணும். அந்த முட்டை கண்ணை இருக்கிறானே உங்க அப்பன், அவனை அம்மியில வச்சு தட்டி இஞ்சி சாறு குடிக்கணும்டா. நீ பேசாம வாத்தா. இதெல்லாம் காதுங்காது வச்ச மாதிரி செய்யணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அப்பனாவது சுப்பனாவது. குளிச்சிட்டு சந்தைக்கு போலாமா? மச்சான், இந்த மஞ்சம்பட்டி நாய்க்கிட்ட சொல்லி இந்த மருந்து நாத்தத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லக்கூடாதா? 2 நாளா உள்ள கஞ்சி தண்ணி இறங்க மாட்டேங்குது மச்சான். இது தேவாங்கு தைலம் மச்சான், அப்படித்தான் நாரும். ஏன் மச்சான் தேவாங்கு பேரை சொல்லி என் பொண்டாட்டி ராட்சசிய எனக்கு ஞாபகப்படுத்த? பேக்கங்கட்ட பயல உன்ன எங்களை தூக்கு அனுப்பிட்டு இங்க சம்பந்திக்கார பைய வீட்டு எச்ச சொத்துக்கு என்ன தேடி விட்டுட்டியா? ஏண்டி வேணாம்டி காளி, கட்னம் புருஷன் விளக்க மாத்திரம் அடிச்சுனா சாமி கூட மன்னிக்காதடி. அப்படின்னு கோவம் வந்துரும்டி. எல்லாம் ஒரு பொம்பளையா? என் கைகால் மட்டும் நல்லா இருந்த வெட்டி போடா. போக்கட்ட பயல, உன் மவளை கட்டிக்க சொல்லி என் காலை பிடிச்சு கெஞ்சினே அன்னைக்கங்கடா போச்சு உன் மானவ ரோசமோ. அவ தூக்கு போட்டு செத்தாள்னா அதுக்கு நாங்களா போனேன்? அவளை கட்டி கொடுக்க வக்கலன்னா கூட்டி போடு. கூட பண்ணாடி. பாருங்களேன், அந்த ராட்சசிய மாமனை அடிச்சு கொண்டு போல இருக்கு. யாராச்சும் வந்து ஜெயில இருந்து திமுறா? சப்செல் செவரை பார்த்த உனக்கு அவளை திமுறா? சென்ட்ரல் ஜெயில 27 வருஷமா குடியிருந்தவன நானு. எனக்கு அவன் திமுற இருக்கான். டேய், இதே ரஞ்சன நீ போய்க்கு இருந்த கெட்டி சீரழிஞ்ச அனாத பணம் ஆயிருவ. ஆமா ஒளிக்கு மகனே. விடுறா. என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடினா? உன்னை தட்டி கேட்க ஆள் இல்ல நினைச்சேன். என்னடா அதெல்லாம்? வாடா பங்காளி வா. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு இப்ப நீதான் ஆம்பளையா? உன் அப்பாட்டே சொன்னே ஓ பொத்துக்கிட்டு வருதா? டேய், என்னடா சொன்ன? தட்டுற பயல, வாடா வா. உன்னையே தான் பாக்கணும்னு இருந்த. நீ யாருடா? நீ யார் எங்களை செயல் அனுப்புறதுக்கு? போடல உருவி மாலையா போட்டுருவேன். நான் பாத்துக்கிறேன். ஏண்டா ஏண்டா யாரா அது? இந்த ஊருக்கு மாடா உழைக்கிற டாக்டர், அவரை போய் நீ அடிக்கலாமா? ஏதோ உன் சொந்த பகையில நீ அவரை வெட்டி கொலை பண்ணிட்டா, நான் தான் தூண்டி விட்டு உன்னை கொல்ல சொன்ன நாளைக்கு இந்த ஊர் உலகம் பேசாது. ஏண்டா இதுக்காக உன்னை ஜாமீன் எடுத்தா போடா. வலிக்குது இல்ல உனக்கே இந்த ஊர் வம்பு? ஆஃப்டர் ஆல் ஒரு பால்காரி, அவளுக்காக நீ உன் கால் உடைச்சுக்கணுமா என்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என் கண்ணு முன்னாடி கருத்தமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சும்மா வரைக்கும் சொல்ற. பாவம், அந்த பொண்ணுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க? ஓஹோ, உங்களை விட்டா இந்த ஊர்ல வேற யாருமே இல்ல. இங்க நீங்க தான் எல்லாம். நல்லா இருக்கு, வெரி குட். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஊருக்கு நீ வந்தது ஆடு மாடுக்கு வைத்தியம் செய்யவா இல்ல ஊர் பஞ்சாயத்து பாக்கவா? இன்னைக்கு ஏதோ அந்த கருத்தம்மா வீட்டுல அடித்தடி காலை உடைச்சிட்டு வந்திருக்க. நாளைக்கு வீரம்மா வீட்டுல வெட்டு குத்து நடக்கும், வெட்டிட்டு வந்துரு. ரோசி, டோன்ட் பி சில்லி. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஓ, நான் பைத்தியம்? I'm mad. ஆமா, I'm mad. நான் பைத்தியம் தான். ஏன் சொல்ல மாட்டேன்? எதுக்கு முதலாளி என்ன தடுத்தீங்க? விட்டுருந்தீங்கன்னா என்னை காட்டி கொடுத்த கருத்தமாலையும் அவ கள்ள புடிச்ச அந்த மாட்டாக்டரி வெட்டி விட்டு நேரா தூக்கு போயிருப்பேன்ல. டேய் தவசி, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலடா. உன் மேல கொலை கேஸ் கொடுத்தது யாரு? செத்து போனவன் பொண்டாட்டியோட சொந்த தங்கச்சி. இதுக்கு முக்கிய சாட்சி யாரு? உன்னை பெத்த அப்பன். இதுக்கு சப்போர்ட் யாரு? அந்த படிச்ச கவர்மெண்ட் மாட்டு டாக்டர். கேஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதையும் மீறி உன்னை ஜாமீன்ல எடுத்ததே இந்த கேஸ உடைக்கத்தாண்டா. சாட்சி சொல்ல வேண்டிய கருத்தம்மாவே உனக்கு சம்சாரம் ஆயிட்டா?
உனக்கு சாவியே கிடையாதுடா தவசி. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா என் அண்ணன் அந்த மொண்டி பைய சம்மதிக்கணுமே. சம்மதிக்கணும் இல்ல சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த செல்லம்பட்டி செல்லமுத்து இருக்க. ஊர் பெரியவங்களும் சேர்மன் ஐயாவும் எது சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன்யா. ஆனா ஒண்ணு, எனக்கு என் பிள்ளைய வேணுமாப்பா. மொக்க எப்படி பார்த்தாலும் தவசி யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி மகன். அக்கா போயிட்டாலும் குழந்தையால கட்டிக்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணும் புதுசு இல்லப்பா. சார், டாக்டர் சார். கருத்தம்மா, எனக்கு ஓசாரத்துக்கு வந்தனால தானே உங்களுக்கு இந்த அவமானம் அசிங்கம் இல்ல. என் மனசு பொறுக்கல. அதனாலதான் இது கொண்டாந்து. என்னது? உங்க காயத்துக்கு மஞ்சள் அரைச்சு கொண்டு வந்து இந்தாங்க. உள்ள வா கருத்தம்மா. இங்க பாருங்க, இனிமே நீங்க இங்க இருக்க வேணாம். ஊரை விட்டே போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா? சொல்லு. எனக்கு வக்காலத்துக்கு வந்து நீங்க அடி வாங்கி படுத்திருக்கீங்களே, ஏன்னு சொல்ல முடியுமா உங்களால? அத வார்த்தையால சொல்ல முடியாது கருத்தம்மா. அதே மாதிரிதான் இந்த சிரிக்கையாலையும் வார்த்தையால சொல்ல முடியாது. என் நெஞ்ச தொட்டு பாரு, அது உன் பேர் தான் சொல்லும். என் மனசுல இருந்து கருத்தம்மா பிரியவே முடியாது. நிறுத்துங்கடா கொலகார பய மக்கா. ஆத்தாலும் புள்ளையும் சேர்ந்து என் மருமகளை அடிச்சு கொண்டு விட்டு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடத்தவும் விட மாட்டேன். நல்ல காரியம் நடக்கும் போது குடிச்சிட்டு கலாட்டா பண்றான் பாத்தீங்களா? டேய் தவசி, உங்க அப்பட பாத்தியாடா? டேய், இந்த நாய் அடிச்சு வெட்டுங்கடா. டேய் கூலிக்கார நாய்ங்களா, உன்னை வெட்டி பொலி போடாம விட மாட்டேன்டா. டேய் கருங்குரங்கு பையல, டேய் கருத்தை காட்டி பண்ணி சேர்மன் நாயே, டேய் உனக்கு ஏமா நான் தாண்டா. ஏப்பா மொக்க, இப்படி பேசாம சும்மா உட்காந்துருந்தா எப்படி? பெத்தவன் புள்ளைய கேக்குறான், அதுவும் நியாயம்தான். உனக்கும் கருத்தம்மாவுக்கும் சிறுசுகளை விடுறதுக்கு மனசு இல்ல, அதுக்கு பேர் தான் பாசங்கிறது. அதுவும் நியாயம்தான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, உன் மக கருத்தம்மாவ நம்ம பைய தவசிக்கு ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்கறது தான். அவனும் வீட்டோட மருமகனா இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறாங்கிறான். அதோட நீ என்கிட்ட வாங்கிருக்கிய கடன், அத கணக்கு பார்த்தா விடிய நீ இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்கும். அந்த கடனையும் அவனே முழுசா ஏத்துக்கிறாங்கிறான். எனக்கு என்னமோ இதுதான் சரியா படுது. யோசிக்காம பரிசத்தை வாங்கு. கருத்தம்மா இனிமே ஏன் வீட்டு பொண்ணு மாதிரி. இந்த பரிசத்தை புடி. என் ரெண்டாவது மகனும் செத்து போனதா நினைச்சு இந்த பரிசத்தை நான் வாங்கிக்கிறேன். உன் பாட்டுக்கு கை நீட்டி பரிசுத்த வாங்கிட்டியே, என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? ஊரே ஒண்ணு கூடி அவன் பக்கம் பேசும்போது உன்னை கேட்டு என்னமா போகுது? பிள்ளைங்களை கொடு இல்ல பொண்ணை கொடுங்கிறான். நான் ஒன்ன பாப்பனா இல்ல அந்த பிள்ளைங்களை பாப்பனா? அதனாலதான் பரிசத்தை கை நீட்டி வாங்கிட்டேன்.
எப்பே நான் பிறந்தப்பவே என் கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்தேன் நிம்மதியா போய் சேர்ந்துரும். பொட்ட பிள்ளைங்க வளர்ந்து நின்று இப்படி கீழழிவீங்களேன்னுதான் உங்க ஆத்தா கிட்ட உன்னை அப்பவே கொல்ல சொன்னேன். நீ என்ன மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லி உன்னை கொல்ல மாட்டேன்னுட்டா. அவன் வயித்துல இருக்கிற சுமைய என் தோல்ல இறக்கி வச்சுட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். இப்ப அந்த சுமைய என்னால சுமக்கவும் முடியல, தூக்கி எறியவும் முடியல. பருத்தி சட்டை வாங்க வேணாட்டாலும் உன் மாமன் அந்த குண்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தானே வாங்கினா. ஏண்டா தவசி, பரிசம் போடும்போது கருத்தமா அங்க இருந்தால அவளை நான் பார்க்கலையே முதலாளி. ஏய் ரோசி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ரோசி, ரோசி, என்னாச்சு உனக்கு? என் முடிவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போட்ட தப்பு கணக்குகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டீஃபன், நான் உன்னை நினைச்சது தப்பா இல்ல நீ என்ன மறந்தது தப்பா? எது தப்பு ஸ்டீஃபன்? சொல்லு, எது தப்பு? உன் மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. ஐ லைக் யூ. ஐ லவ் கருத்தம்மா. நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன சொன்ன? நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஸ்டீஃபன், என் காதலை மட்டும் கொச்சப்படுத்தாத. I love you so much. You are my birthright, ஸ்டீஃபன். நீ தான் என்ன புரிஞ்சுக்கல. என் பாசமும் நான் மேல வச்சிருந்த நேசமும் யாருக்கும் எந்த விதத்தையும் கொடுத்ததில்லை ஸ்டீஃபன். ஸ்டீஃபன், இப்ப சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு, எந்த விதத்துல அந்த கருத்தம்மா விட நான் குறைச்சிட்டேன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? Tell me, Stephen, சொல்லு. Tell me, Stephen. Come on, tell me. என்ன ஒதுக்கிட்டு கேவலம் தப்பா? உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்தேன். ஏன் எப்படி செஞ்ச ஸ்டீஃபன்? ரோசி, பள்ளத்தை பார்த்து பாயிர காட்டு வெள்ளம் இல்ல காதல். அது ஒரு தென்றல். அதுக்கு திசைகள் கிடையாது, ஜாதி மத பேதங்கள் கிடையாது. அது ஒரு காட்டுப்பூ. நீர் பார்த்து, நிலம் பார்த்து, நேரம் பார்த்து அது பூக்கறதில்ல.
மாமனும் பிள்ளைகளும் காணப்ப ஏலா கருத்தம்மா, பிள்ளைகளும் மாமனும் சீமையை தாண்டி ஒண்ணு ஓடி போயிடலா. ராத்திரியோட ராத்திரியா பிள்ளைகளை கூட்டிட்டு எங்க அப்ப எங்க விட்டு தான் வந்திருக்கேன். அங்க கல்யாணம் பார்த்துட்டு இருக்கேன். புறப்படு. அவ உன்னை விட அழகில்லாதவளா இருக்கலாம், அந்தஸ்து இல்லாதவளா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவளா இருக்கலாம். இருந்தாலும் ஐ லவ் கர்த்தம்மா. ஏன் எதுக்குன்னு என்னால காரணம் சொல்ல முடியல. அவ என் நினைவுல கரைஞ்சிட்டா. இனி அவளை பிரிச்சு பார்க்கவும் முடியாது, பிரிஞ்சு வாழவும் முடியாது. She is my life. She is my soul. அங்க என்னவா இன்னும் என்னடி சினுங்கிறவ? சீவி சிங்காரிச்சது போதும், சீக்கிரம் அனுப்பி வைங்க, நேரமாவது. அத்தை, என் மாமனும் பிள்ளைகளும் எங்க? அந்த குடிகார மனுஷன் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானோ, அந்த ஓடுகாலி பெத்த பிள்ளைங்க எங்க ஓடி போச்சா யார் கண்டா? பேசாம பொத்திக்கிட்டு மறுவாதியா தாலி கட்டிக்கிறதுக்கு தயாரா சினுங்கிறா. மாட்டேன், நான் வர மாட்டேன். என் பிள்ளைகளும் மாமனும் கண்ணுல பாக்குற வரைக்கும் நான் தாலி கட்டிக்க வர மாட்டேன். அடியே, இந்த ஓடுகாலி பெத்த மவளை எங்க ஓடணும் பாத்துக்கிட்டு இந்த வந்துடுறேன். ஏ தவசி, இந்த பாதகத்தையும் உங்க அப்பனையும் அந்த பிள்ளைங்களையும் பார்க்காம தாலி கட்டிக்க மாட்டேன்னு சினுங்கிறாடா. என்ன காளியம்மா இதுக்கு போய் பதறவ? ஆடு கசாப்பு கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்தி என்ன ஆக போகுது? அம்மா, டாக்டர் அம்மா, கத்தம்மாவோட அப்ப மொக்கைய அரளி வெள்ளைய அரைச்சு குடிச்சிட்டு சாக கிடக்குறம்மா. அவனை எப்படியாவது நீங்க தான்மா காப்பாத்தணும். அவன் உசுறு இப்ப உங்க கையில தான் இருக்குதுமா. என் உயிரே என் கையில இல்ல, இன்னொரு உயிரை என்னால எப்படி காப்பாத்த முடியும்? அந்த நாளையத்த வயலுக்கு உங்களை விட்டா வேற கதி இல்லம்மா. உங்க அப்பனா நினைச்சு அவன் உசுரை காப்பாத்துதாயே. ஐயா, நீங்களாவது ஐயா. ஐயா, நீங்க தெய்வம் மாதிரி, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ரோசி, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ இந்த ஊர் விட்டு போறாங்கிற. எனக்கு தான் மரியாதை கொடுக்கல, நீ படிச்ச படிப்புக்காவது மரியாதை கொடு. போறதுக்கு முன்னால போக இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்திட்டு போ. அம்மா, அம்மா, உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குது வேற யாரும் இல்லம்மா. உன்னை பெத்த அப்பம்மா. கண்ணை திறந்து பாரியா மொக்கையா. மொக்கையா? மொக்கையா? கருத்தம்மா, அப்பே அரடி வேற அரிசி குடிச்சிட்டு சாவு கிடக்கு. அவன் செத்தா சாவட்டு முடியும் வெறும் பையன். தாலி கட்டி முடிக்காம இங்க இருந்து நகண்ட காலை வெட்டி போடுவேன். வாடி வாழம கட்டவன் வாடி.
இது யாருன்னு தெரியுதா? அன்னை கள்ளிப்பாலை ஊத்தி கொல்ல சொல்லி மூளைகிட்ட மகளை கொடுத்தியே, அந்த மகதான். கண்ணு வித்த காசு 50 ரூபா. இத வச்சு சின்ன உசுறு கதையை முடிச்சிரு. கடைசியா ஒரு தடவை இந்த பச்சை முகத்தை பாத்துறேன். ஆமா, இதுங்க மூஞ்சிய பார்த்து இறக்கப்பட்டுதான் 2 பொட்ட புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கேன். இது போதாது, போய் ஆக வேண்டியதை பாப்பியா? காலத்தோட கூட எனக்கு அருகது இல்லை தாய். உன் மூஞ்சிய பார்க்காமலே கள்ளிப்பால் ஊத்தி உன்னை கொல்ல சொன்ன பாவி நான். ஒரு திறங்க வாய்ப்பால் ஊத்தி உன் மடியில என் உசுறு போனத்தான் நான் செஞ்ச பாவமெல்லாம் தீருந்தாய். என்ன கொண்டு உங்க சாக விட மாட்டேன்பா. கள்ளிப்பால் ஊத்தி நான் கொல்ல சொன்ன பிள்ளை நீ ஏன் உசுரை காப்பாத்திட்ட. ஆனா காலமெல்லாம் கஞ்சி ஊத்தி ஏன் உசுரை காப்பாத்தணும். உங்க அக்கா கருத்தம்மாவை நான் கொண்டுட்டேன். கருத்தம்மா தவசி, கண்ணுக்குட்டி என்னடா சொல்லுது? அட சும்மா இருங்க முதலாளி. ஓடுற சல்லி மாட்டையோ ஒத்த கையில நடக்கிறவன் இந்த தவசி ஏங்கிட்டயோ துள்றாளே வெறும்பய மக. தவசி, துள்ளுற கண்ணுக்குட்டிக்கு ஒரு மூக்கலாங்கத்தை குத்துனா பேசாம படுத்துக்குண்டா. கரெக்டுங்க. கணக்கு நீங்க நம்ம பயக விடிய விடிய குடிக்கிறீங்க. விடிஞ்சா கல்யாணம், அப்ப வந்தா போதும். இந்தா குடி. பரவாயில்ல குடுறா. அலட்சி குடி. நாய குடி சொல்றேன்ல, குடுறா. இன்னையில நாம 2 பேரும் அட பரவாயில்ல இருடா. ஐயோ இந்தா. ஐயோ செல்வி, பவுனு, என்னாச்சு? யார் உங்களை பெட்டில வச்சு போட்டது? தாத்தா நீங்க? அப்படி போட அருவாடா. நல்ல குடும்பம்டா தவசி. நான் உன்னை கஷ்டப்பட்டு வெளில கொண்டு வந்தா உங்க அப்பன் உன்னை சுலபமா தூக்கல போல ஏற்பாடு பண்றான். இவனை இப்படியே விட்டா பாவம் பச்சை பிள்ளைங்க மனச மாத்தி உன்னை தூக்குக்கு அனுப்பாம விட மாட்டான். நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன புரிஞ்சுதா? டேய் டேய் நொண்டி எங்க வர? டேய் நில்றா. எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சப்ப உன்னை வெட்டி புலி போட்டுக்கணும்டா. பாவா பெத்த அப்பனாச்சேன்னு விட்டா என்ன தூக்க அனுப்புறதுக்கு என் பிள்ளைகளை தயார் பண்றியா? உன்னை ஒரே வெட்டா போங்கடா கொலார பையனுல. டேய் நில்றா வெட்டிடா. எப்படி ஓடணும்? தவசி, உன்னை கண்ண துண்ணமா விட்டா தாண்டா என் மனசு ஆறும். தவசி வேணாம்டா. பெத்த அப்பனை கொண்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாதுடா. எப்ப என்ன தூக்க அனுப்புற அளவுக்கு வந்துட்டியோ இனி என்னடா அப்பமுள்ள ஒரு வந்து கிடக்கு. மகனே வேணாம்டா. வேணாம்டா தவசி, வேணாம்டா. கொல்லி போட ஒரு புள்ள வேணும்னு கோயிலா போய் தவ பெருத்து விட்ட பெத்தடா. அதுக்காக அருவாளை கீழே போற நாய. டேய், பெத்த அப்பனையே வெட்டி கொள்றது பெரிய பாவம்டா. சர்வனையா, நீங்களாவது சொல்லுங்க அவனுக்கு, நீங்களாவது சொல்லுங்க. டேய் தவசி, உங்க அப்பா அப்படி என்ன உன்கிட்ட பெருசா கேட்டுட்டான், நீதான் அவனுக்கு செஞ்சு கிழிச்சிட்ட. ஒரு கொல்லிக்கு ஆசைப்படுறான். டேய், உன்னை புள்ளையா பெற்றதுக்கு
அவனுக்கு கொல்லிய போட்டு புண்ணியத்தை தேடிக்கடா. தவசி வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. தவசி மகனே வேணாம்டா, மகனே வேணாம்டா. உன்னை தோல்லையும் நெஞ்சிலையும் போட்டு தப்பட்டாடா. டேய் தவசி, உங்க அப்பா உன் காலை பிடிக்கிறதே உன் கழுத்துல தூக்கு கயத்த மாட்டதாண்டா. புத்தி இருந்ததுன்னா போச்சுக்க. போடுகடா, விடிஞ்சா நீ மாப்பிளடா. எனக்கும் கருத்தம்மாவுக்கும் ஒரு தீராத கணக்கு இருக்குடா பங்காளி. தாவசி, நீ என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கடா. உன் பொண்டாட்டிய நான் தொட்டேன்னா அது நான் உனக்கு செய்யற துரோகம். கட்டின பொண்டாட்டிய நீ எனக்கு விட்டு கொடுத்த, அது நீ உன் பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி மட்டும் உன் கருத்தம்மாவ ஒரு 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 நாளைக்கு நான் வச்சுக்கிறேன்டா தம்சி. என்னடா பாக்குற? நாளையில இருந்து கருத்தம்மாவை நீயே வச்சுக்கடா. அது மட்டும் இல்ல, 5 ஏக்கர் நிலம், என் கார வீடு, 5 செர்சி மாடு, 2 எரும மாடு, இந்த கருத்தம்மா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா தவசி. செல்லமுத்து, இந்த உடம்பு, என் உசுறு, என் பொண்டாட்டி, பிள்ளைய எல்லாம் உன் சொத்து. வச்சுக்க. எல்லாம் நீதான். கருத்தம்மா, 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 அடைய கருத்தம்மா, இந்த இருட்டுல உன்னை எங்க நீ தேடுறது? வெக்கப்பட்டு விளக்கு அழைச்சு விவரமா படுத்திருக்கியா? அல மல்லிகைப்பூ. யாரா கத்துறது? செலவுத்து நீயா கருத்தவா? செலவுத்து நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க தப்பு தப்பு தப்பு. செல்லமுத்து, செல்லமுத்து, சட்டம் இல்லாம செய்ற வேலையை சட்டம் போட். பங்காளி, அவன் செத்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. கருத்தம்மா,
உன்னை கட்டிக்கிட்ட ஒரு பாவத்தை தவிர வேற எந்த பாவமும் அறியாத என் அக்காவை அடிச்சு கொன்னியே ஒன்ன பெத்த பிள்ளைங்களை பணைய வச்சு எனக்கு கட்டாய பரிசம் போட்டியே உன் கணக்க தீக்க வேண்டாம். எனக்கு அப்பனுக்கு அப்பனா மாமனுக்கு மாமனா இருந்த உன் அப்பனை உசுரோட தீ வச்சு எரிச்சியே அந்த கணக்கை யாரா தீக்கிறது? என்னையே கூட்டி கொடுக்க சம்மதிச்ச நீ கருத்தமா வேணாண்டி. நாளைக்கு பெத்த மகளை கூட கூட்டி கொடுப்படா. இனிமே உன்னை உயிரோட விட்டா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. சட்டத்துக்கு குத்தமடி, தர்மத்துக்கு நியாயம் நடி. சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் சத்தியமா கண்ணிருந்தா பொட்டக்காடு பூ பூக்கும். நோய் வாடி அந்த கிளி, நோய் வாடி அந்த கிளி, நோய் வாடி அந்த கிளி, நோய் வாடி அந்த கிளி, நோய் வாடி அந்த கிளி. ஆண் பெண் என்பதை உடலால் தீர்மானிக்கும் பழைய இலக்கணத்தை உடைத்து இதோ போகிறாளே இந்த கருத்தம்மா. இவள் உடலால் ஒரு பெண், உள்ளத்தால் ஒரு ஆண். நாளை உதயமாகவிருக்கும் பெண் விடுதலையின் புதிய சகாப்தத்திற்கு இந்த கருத்தம்மா முதல் வித்து.